ஓம் முருகா சரணம். கொங்கு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்தியாவிலிருந்து நீங்கள் அமெரிக்காவில், ஐரோப்பாவில், ஆஸ்திரேலியாவில் இருக்குமானால் உங்களுக்கு காலை வணக்கங்களும் மதிய வணக்கங்களும் KBN குளோபல் சார்பாகவும், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் ஒரு பதிவு பெற்ற சங்கத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்து, அனைத்து கொங்கு சொந்தங்களையும், இந்த காணொளிக்கு வந்திருக்கும் நம் அனைத்து சொந்தங்களையும் வருக 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 என்று உளமாற வரவேற்கின்றேன். சொந்தங்களே, வான் புகழ் பெற்றாலும் நம் கொங்கு மண்ணின் வாசனை மறவாது, பல நாடுகளில் பணியில் இருந்தாலும், பல நாடுகளில் குடியமர்ந்து விட்டாலும், பல நாடுகளில் அலுவல் விஷயமாகவோ, தொழில் விஷயமாகவோ அல்லது வியாபார விஷயமாகவோ இருந்திருந்தாலும் 15 நாட்களுக்கு ஒரு முறை நம் சொந்தங்களை சந்திக்க ஓடோடி வரும் அனைத்து சொந்தங்களையும் இங்கு காண்பதில் நாங்கள் அனைவரும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். சொந்தங்களே, இன்று 37வது சிறப்பு தினம், அதாவது 36 கொங்கு சொந்தங்களின் சிறப்புரையை கேட்டு மகிழ்ந்த நாம் இன்று 37வதாக நம் கொங்கு மண்ணின் மைந்தரான திரு சிவக்குமார் கந்தசாமி அவர்களின் ஒரு எண்ணற்ற மிகவும் முக்கியமான வாழ்விற்கு தேவையான ஒரு தலைப்புடன் இங்கு காண அனைவரும் வந்திருக்கின்றோம். அந்த தலைப்பு கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். நீர் மேலாண்மை மூலம் தொழில் வாய்ப்புகள், அதாவது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் வாட்டர் லிட்ரசி என்ற தலைப்பில் இன்று உரையாட வந்திருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நான் உங்களுக்கு கொடுப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய சிறப்பு பேச்சாளர் திரு சிவக்குமார் அவர்கள் ஈரோடு தெப்பக்குள வீதியில் 1971ஆம் ஆண்டு பிறந்து, தனது தந்தையின் பணி காரணமாக பெங்களூருவுக்கு இடம்பெயர்ந்து அங்குள்ள பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் பள்ளியில் பயின்றார். சிறு வயதிலிருந்தே தேசத்தின் மீதான அதீத பற்றின் காரணமாக இராணுவத்தில், குறிப்பாக விமானப்படையில் பைலட்டாக சேர வேண்டும் என்ற குறிக்கோளுடன் பள்ளி படிப்பு முடிந்த கையோடு இராணுவ பயிற்சி பள்ளியில் சேர்ந்து ஒரு கட்டத்தில் உடல் தகுதி பெறாத காரணத்தால் அங்கிருந்து வெளியேறினார். துவண்டு விடாமல் அதன் பிறகு அவர் தேர்ந்தெடுத்த உணவு சார்ந்த மேற்படிப்பு, இந்த படிப்பில் தென்னகத்தில் முதன் மாணவனாக, மறுபடியும் கூறுகின்றேன், தென்னகத்தில் முதன் மாணவனாக தங்கப் பதக்கம் பெறுகிறார். ஓப்ராய் குழுமம் இவரை வேலைக்கு அமர்த்தியது. படிக்கும் பொழுதே இயற்கையின் மீதான தீராத ஈர்ப்பின் காரணமாக ஒத்த கருத்துடைய நண்பர்களின் துணையுடன் பெங்களூருவில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் லேக் என்ற அமைப்பை ஏற்படுத்தி நீர்நிலைகளை சுத்திகரித்தல், மரம் நடுதல் போன்ற வேலைகளை ஓய்வு நேரங்களில் செய்து வந்தார். அதன் பிறகு குரூஸ் எனப்படும் சொகுசு கப்பலில் வேலை. அங்கு இவர் திறனை கண்ட நிறுவனம் மேற்படிப்பிற்காக லண்டன் அனுப்புகின்றது. மேற்படிப்பை முடித்து சிறிது காலம் கப்பலில் பணிபுரிந்த இவரை ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த ஹில்டன் குழுமம் தங்கள் புதிய விடுதிக்கு இவரை வேலைக்கு அமர்த்தியது. மேற்கத்திய நாடுகளில் பிரசித்தி பெற்ற வைன் பற்றிய படிப்பை மேற்கொண்டதால் அந்த துறையில் வர்த்தகம் செய்ய ஒரு நிறுவனத்தை துவக்கி இன்றளவும் அந்த வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றார். பிறந்தவுடன் பெங்களூரு, தொழில் நிமித்தமாக அநேக நாட்கள் வெளிநாடுகளில், வசிப்பது ஸ்காட்லாந்தில். ஆனால் இவரது மனம் என்னவோ பிறந்த நாட்டிற்கு, குறிப்பாக தனக்கு இவ்வளவு பெரிய வாழ்வை, வரத்தை, வெற்றியை அளித்த பிறந்த மண்ணிற்கு ஏதாவது நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே மேலோங்கி இருந்ததால், குடகில் பிறந்த காவிரி ஆறு மேட்டூரை தாண்டிய பின் கடலில் கலக்கும் வரை எவ்வளவு அவலங்களை அனுபவிக்கின்றது என்பதை கண்டு வேதனையுற்றார். ஒவ்வொரு வருடமும் பெரும் பொருட்செலவில் தொடர்ந்து நதி மாசின் அளவீடுகளை பல்வேறு இடங்களில் எடுக்கப்பட்ட காவிரி நீரை கொண்டு சோதித்து ஏறத்தாழ 10 வருட கால சோதனை முடிவுகளை கைவசம் வைத்துள்ள ஒரு பெருமைக்குரியவர். மழை நீர் சேகரிப்பில் தீராத நம்பிக்கையும் அயராத ஆய்வுகளையும் இன்று வரை செய்து வருகின்றார். இதற்காகவே இங்கிலாந்தில் தண்ணீரை அடிப்படையாக கொண்ட படிப்பை முடித்து ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியாவில் நிலத்தடி நீர்மட்ட அளவுகள் பெரிய அளவில் குறைவதை கண்டு வேதனையுற்று அதை பற்றிய விழிப்புணர்வை நம் மக்களுக்கு ஏற்படுத்த வாட்டர் லிட்ரசி ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை ஏற்படுத்தி நிறுவனங்கள், இல்லங்கள், தொழிற்சாலைகள், பள்ளி கல்லூரிகள்,
விடுதிகள் என தண்ணீர் செலவாகும் அனைத்து இடங்களிலும் மழைநீர் சேமிப்பின் அவசியங்களையும் அதன் அமைப்புகளை எவ்வாறு ஏற்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து செயலாற்றி வருகின்றார். தனது இல்லம் அமைந்துள்ள நசியனூர் ஈரோடு பகுதியில் உள்ள அரசு பள்ளியை தத்தெடுத்து இன்று அதை தனியார் பள்ளிக்கு ஈடாகும் அளவிற்கு அதை தரம் உயர்த்தியுள்ளார். ஸ்காட்லாந்து நாட்டில் வசிப்பு, உலகளாவிய அளவில் வர்த்தகம், வருடத்தில் 3 மாதங்கள் உலகின் தலை சிறந்த இடங்களுக்கு பயணித்து ஓய்வை அனுபவிக்கலாம். அதற்குண்டான அவர்களுக்கு வசதிகளும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு வருடத்தில் கிடைக்கக்கூடிய ஓய்வு நாட்களில் இந்தியா வருவார். மேலே குறிப்பிட்ட பணிகளை ஓய்வின்றி முன்னெடுப்பார். நாட்டு மாடுகளை பாதுகாப்பதிலும் இவருக்கு ஆர்வம் கண்டு வியந்து இதுவரை அவரிடம் கேட்டு தெரிந்தது வரை 2000க்கு மேற்பட்ட மாடுகளை காப்பாற்றி பல்வேறு கோசாலைகளுக்கு அனுப்பி இன்று வரை பராமரித்து வருகின்றார். மேற்சொன்ன பணிகளை இவர் மட்டும் முன்னெடுக்காமல் தனது மனைவியையும் ஒரே மகனையும் இதில் ஈடுபடுத்தியுள்ளார் என்பது வியக்கத்தகுந்த ஒரு விஷயம். குடும்பமே இவரின் தீவிர ஆர்வத்தின் காரணமாக மனிதத்துவத்தின் மேல் கொண்ட பற்றை உணர்ந்து அவர்களும் இவர்களோடு இரவு பகல் பாராமல் இந்த பணிகளில் இணைந்துள்ளனர் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். சிந்திக்கும் நேரமாகட்டும், கைபேசி உரையாடலாகட்டும், தண்ணீரை பற்றிய செய்திகள் ஆர்ப்பரிக்கும் அருவி போல கொட்டும். எங்கு சென்றாலும் அங்குள்ள தண்ணீர் மேலாண்மையை பற்றிய குறிப்புகளை ஆய்வு செய்து அதை பற்றி உடனடியாக குழுமத்தில் பகிர்பவர். நிலத்தடி நீர் பற்றிய ஏராளமான செய்திகள், மனித குலத்தை இன்று சூழ்ந்துள்ள அச்சுறுத்தல்கள், போர்க்கால அடிப்படையில் முன்னெடுப்பை எடுக்க வேண்டிய செயல்கள், நீண்ட காலம் பயனளிக்கும் திட்டங்கள் என சந்ததிகள் தலை தோங்கி இயற்கையின் துணையோடு தொடர்ந்து பயணிக்க இவரின் செயல்பாடுகளும் வழிகாட்டுதலும் இன்றைய தேதியில் மிக மிக அவசியம் என்பதை உணர்ந்த நம் KBN குழுமம், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் இந்தியா ஆகியவை இணைந்து இன்று நம் சிறப்பு விருந்தினராக அவரை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் KBN குளோபல் மற்றும் KBN பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் இந்தியா மிகவும் பெருமை கொண்டு இன்றைய சிறப்பு விருந்தினரை அவருடைய சிறப்புரை ஆற்ற அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள், உங்கள் சிறப்புரையை தொடங்குங்கள். அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நம்ம ராஜசேகர் நிறைய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டாரு. ஸோ நான் நிறைய இன்ட்ரடக்ஷன் பத்தி பேசவே தேவையில்லை. எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பகுதிகள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் ஈரோட்டில் தான் இருக்கேன், ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்கேன். வருஷம் ஒரு ஜனவரி டு மார்ச், அப்புறம் ஜூலை டு செப்டம்பர் இந்த நீர் மேலாண்மை பற்றி மட்டும் இந்த கடந்த 10 வருஷமா நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஆரம்பிச்ச பகுதியிலேயே உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் வாட்டர் கொடுக்கணும் அப்படின்னா, வாட்டர் நம்ம கூட பயணித்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 பில்லியன் இயர்ஸ். நம்ம உலகத்தோட எர்த் இஸ் 4.5 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு. அந்த டைம்ல என்ன நீர் இருந்ததோ இன்னைக்கு எவ்வளவு நீர் இருக்கோ இன்னும் அவ்வளவு நீர் தான் நம்ம கூட இருக்கும். இது நம்ம கிரியேட்டும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு எவ்ரி அவர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யுனைடெட் நேஷன்ஸ் 17 கோல் செட் பண்ணியிருக்காங்க. அதுல 5th கோல் எடுத்தீங்கன்னா கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். So every hour, by the time you all logged in, by the time we finish this meeting, we will be losing about 200 children every hour. That is the statistics today. என்னோட பின்னாடி இதிலே பார்த்திருப்பீங்க, 1 in 8 do not have clean sanitation. ஸோ இன்னைக்கு இது வாட்டரோட ஸ்ட்ரெஸ். ஸோ வி வில் டாக் அபவுட், ஏன்னா இன்னைக்கு பிஸ்னஸ் இன் வாட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொன்னது அது நான் கரெக்டா தவறான்னு சொல்ல முடியல. வாட்டர் ஒரு கமாடிட்டி ஆக்கிட்டோம். நமக்கு எது சிறந்த பொருள், நம்ம எப்போ அள்ளி குடிச்ச காலத்துல கிள்ளி குடிச்ச காலத்துல இன்னைக்கு பாட்டில குடிச்சிட்டு இருக்கோம் நீர் அப்படிங்கிறத. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலிடிக்ஸ் பிஹைண்ட் வாட்டர், தி எக்கனாமிக்ஸ் பிஹைண்ட் வாட்டர், அண்ட் வை தேர்ட் வேர்ல்ட் வார். இன்னைக்கு இந்தியா அப்படின்னு நம்ம யாருமே ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து ரீதியில நம்ம கொங்கு மண்ணில இருந்து மிதிச்சு போனவங்க தான். ஒரு காலத்தில் இருந்த தண்ணீர் இன்னைக்கு நம்ம தேசத்திலையும் நம்ம நாட்டிலையும் கிடையாது. 2035 to 2050 you can expect 70% of India to be water stressed. We are one of the most water stressed nations in the world.
ஸோ இன்னைக்கு ஆப்பிரிக்கா எடுங்க, நிறைய பகுதியில் ஆப்பிரிக்காவில் பார்த்துருக்கேன். இன்னைக்கு மினிமம் ஒரு ஒரு குடம் தண்ணி எடுக்கணும் அப்படின்னா பீப்புள் வாக் ஆல்மோஸ்ட் அபவுட் 20 to 30 சில்ட்ரன் ஜாயின் டுகெதர். இன்னைக்கு நிறைய கிட்ஸுக்கு வந்து மோசாம்பிக், இத்தியோப்பியாலாம் என் தம்பி வேலை செஞ்ச இடத்துல நிறைய நாங்கள் போய் மீட் பண்ணியிருக்கோம். வாட்டர் கேர்ள்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்கான்னு இன்னைக்கு ஒரு 3-4 hours நடந்து போறாங்க தண்ணீருக்காக. ஆனா இன்னைக்கு அவங்க ரிட்டர்ன் வர்றப்ப அவங்க கொண்டு வந்து தண்ணீர்ல கரும்பு பால் மாதிரி இருக்கிற ஒரு தண்ணீர் நம்ம நினைக்கிறோம், விச் இஸ் வேர் திஸ் வாட்டர் போர்ன் இன்ஃபெக்ஷன் இஸ் கமிங். ஸோ இப்போ இன்னைக்கு இந்தியாவுக்கே திருப்பி வருவோம். ஏன்னா நம்மலாம் இந்தியா மண்ணில இருந்து போனவங்க, கொங்கு மண்ணில இருந்து போனவங்க. இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பர் கேபிட்டா இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவோட வாட்டர் ப்ரொடக்ஷன் அப்படின்னா வாட்டர் எப்படி இது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டல் இந்தியாவில் வந்து we have something like 300 cubic billion tons of water available in India through river, through rain. அதுல பர்டிகுலரா நம்ம தமிழ்நாட்டை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா 750 millimeters ரெயின் இருக்கு. ஆனா நம்ம கைக்கு சிக்கிறது ஈரோடு பிளஸ் கொங்கு மண்ணில் 450 mm மட்டும்தான், which is also an indication that it is a water stressed இது. ஸோ நமக்கு எல்லாம் த்ரூ அவுட் த நேஷன் நம்ம பிறப்புல போகணும். அந்த காலத்துல சொல்லியிருப்பாங்க, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம வந்து கடனா கொடுத்த இயற்கை தான் நம்ம வந்து இப்ப திருப்பி நம்ம சில்ட்ரனுக்கு ஒப்படைக்க முடியுமா அப்படின்னு. நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய செஞ்சு கொடுத்தாங்க. ஆறு, ஏரி, குளம், இன்னைக்கு நிறைய கிணறுகள் வெட்டப்பட்டிருந்தது, அதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து அதை திருப்பி நம்ம சில்ட்ரன் கொடுக்க முடியுமா தெரியாது. ஏன்னா பிறப்புல ஒரு மனிதனுக்கும் சராசரி மனிதனுக்கும் ஈக்குவலா பிரிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு 13 lakh liters per year எல்லாத்துக்கும் இருக்கு. ஸோ இப்போ சில பேர் யூஎஸ்ல இருக்கீங்க, சில பேர் ஆஸ்திரேலியால இருக்கீங்க, யூரோப்ல இருக்கீங்க. ஆனால் எல்லாத்துக்கும் வாட்டர் கன்சம்ஷன் அப்படின்னு பர் கேபிட்டா கன்சம்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ இந்த வாட்டர் ஃபுட் பிரிண்ட் கால்குலேட்டர் எடுக்கிறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் எந்திரிக்கிறோம், நம்ம எந்திரிச்சு பல் விளக்குறோம், குளிக்கிறோம், தென் வி கம் டு த பிரேக்ஃபாஸ்ட் டேபிள். இன்னைக்கு குளிக்கிறதுக்கு இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் லிட்டர் ஆஃப் வாட்டர் போகுது. இதே யூரோப்லயும், இதே நீங்க ஆஸ்திரேலியாலையும், இதே நீங்க யூரோப் இதுல யூஎஸ்ல எடுங்க, பர் கேபிட்டா கன்சம்ஷன் 200 liters அலோகேட் பண்றாங்க. ஆனா இந்தியாவில் எடுத்தீங்கன்னா ஒரு சராசரி மனிதனுக்கு 10 லிட்டர் தான் இருக்கு. இந்த 13 லட்சம் லிட்டர் எங்க போகுது அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு வந்து இப்போ மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும், லெட்ஸ் சே யூ ஆர் வேரிங் அ டி-ஷர்ட், 400 liters வாட்டர். லெட்ஸ் சே யூ ஆர் கோயிங் டு ஹேவ் அ பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் வெஜிடேரியன், 1 கிலோ காய்கறி 400 லிட்டர் வாட்டர். இல்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய வீட்டுல உங்க வீட்டுல நான்வெஜ் சாப்பிட்டு இருப்பீங்க, 1 கிலோ மட்டன் அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு 6000 liters ஆஃப் வாட்டர். இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா பீஃப். அது இந்தியா ஆகட்டும், இன்னைக்கு வேர்ல்ட்ல பிகெஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் பீஃப் வந்து இந்தியா தான். ஸோ ஒரு மாடு அடிக்கப்பட்டால் இன்னைக்கு வந்து நாட் ஓன்லி தட் வி ஆர் லூசிங் வேல்யூபிள் பயோடைவர்சிட்டி, we are also losing 60,000 liters. இன்னைக்கு அந்த மாடு அடிச்சு எக்ஸ்போர்ட் பண்ணது இல்லாம நமக்கு இங்க வந்து சேர்றது ஈரோட்டுக்கு தோல். அந்த தோல்ல வந்து யூஸ் பண்ண தொழிற்சாலைக்கு இன்னொரு 40,000 லிட்டர். இப்படியே போச்சுன்னா இன்னைக்கு ஒர்க்குக்கு போறோம், கார் யூஸ் பண்றோம். நிறைய பேர் வந்து கார் பூலிங், இப்போ நிறைய பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கார் பூல் யூஸ் பண்றாங்க. 4 பேர் 5 பேர், 1 டன் ஸ்டீல் 300 tons வாட்டர். இன்னைக்கு ஒரு சின்ன கார் தயாரிக்கப்படுறதுக்கு 250,000 liters வாட்டர் வேணும். பெரிய கார் லெவல் இன்னைக்கு 2019 வந்து கிரீன் ஸ்கூல் பாலியில டீச் பண்ணிட்டு இருக்கப்ப நம்மளை கூட்டிட்டு போன கார் வந்து இனோவா. அந்த மாதிரி பல கார்கள் பார்த்தோம். நாங்க எங்க இருந்து இந்த கார் வருதுன்னு பார்த்தா எல்லாம் சென்னையில இருந்து போகுது. 2019 we had a particular subject only to speak about water stress of India in Green School Bali, அவங்க சஸ்டைனபிலிட்டி கான்ஃபரன்ஸ்ல. அதுல என்னன்னு பார்த்தோம்னா டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா இஸ் சென்னை. ஸோ அகைன் ஐம் கமிங் பேக் டு சேம் சப்ஜெக்ட். 13 lakh liters கொடுத்தாச்சு உங்களுக்கு. ஆனா கண்ணில் மட்டும் காமிக்கிறோம். இப்போ நீங்க எல்லாரும் உங்க ஃபேமிலியில உங்களுக்கு எல்லாரும் ஏர்னிங்னு ஒன்று இருக்கு. அந்த ஏர்னிங்ல என்ன பண்றோம், உங்களுக்கு ஒரு 5 lakhs, 6 lakhs, 1 lakh, லெட்ஸ் பி 10,000 rupees. ஆனா எல்லாரும் சம்பளம் வந்துருச்சு. ஆனா நம்ம என்ன பண்றோம், உங்களுக்கு சம்பளம் கொடுத்தாச்சு, ஆனா உங்களுக்கு வெறும் 10 rupees மட்டும் தான் கொடுக்குறோம், மிச்சம் எல்லாமே நாங்கள் எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கிறதா நீர் கடம். ஸோ இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஆஃப் வாட்டர் ஸ்ட்ரெஸ் எங்க வருது அப்படின்னா, you take for example of car manufacturing industry which is based in Chennai. 1 ton steel 300 tons வாட்டர் எடுக்கிறப்போ இன்னைக்கு ஒரு இனோவாங்கிற மாதிரி கார் வந்து 5 lakh liters. Majority of the cars exported out of India via Gujarat to go to Europe are all going out of India. So not only that, that is one thing. Fertilizer is other thing. Cotton, திருப்பூர் நீங்க ஈரோடெல்லாம் எடுங்க, இன்னைக்கு காட்டன் ஒரு டி-ஷர்ட் இன்னைக்கு 400 liters, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தா 1600 liters are all going out of India. You take leather, we just spoke. The biggest leather industries in India, or you take around the world, are in Asia. Pakistan, India, Bangladesh and Sri Lanka. அது இந்தியாவிலே எடுத்தோம்னா ராணிப்பேட், ஈரோட தவிர எங்கேயும் கிடையாது. ஸோ இந்த 13 lakh liters வந்து இவ்வளவுதான் உங்களுக்கு கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு பிரிச்சு அதை கமாடிட்டி ஆக்கி பாட்டில் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், we have sold it.
we have sold water to big corporates. இன்னைக்கு see today also I was doing trekking in Anamalai Tiger Reserve and Mudumalai Tiger Reserve. அங்க நாங்க மேல போனோம், எங்கேயுமே தண்ணீர் கிடையாது. நான் எடுத்துட்டு போன மழை நீர் தான். நாங்க 20 வருஷமா மழை நீர் குடிச்சுதான் இன்னைக்கு வந்து இந்த வீட்டுல இன்னைக்கு கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை குறைச்சிட்டு வரோம். இந்த ஹவுஸே வந்து நாங்க பில்ட் பண்ணது இஸ் கார்பன் நியூட்ரல் ஹோம் பிகாஸ் we wanted to reduce the carbon footprint for not to buy water. What are the possibilities? Rain water harvesting. Okay, இந்த நீருங்கிறது என்ன, எப்படி இது வந்து இதாக்கப்பட்டது? So if you want to talk about water is in 3 states: gaseous, it is in solid, it is also in liquid. இது மூணும் என்ன பண்ணுது, ஏதோ ஒரு காலத்துல உங்ககிட்ட வந்து குடிச்ச தண்ணீர், நீ காலையில் நீங்க எந்திரிச்சு தண்ணீர் ஒரு பாட்டில் குடிச்சிருப்பீங்க, இல்ல உங்க ஒய்ஃப் குக் பண்ணியிருப்பாங்க, இல்ல குளிச்சிருப்பீங்க. உங்க உடம்புல பட்ட நீர் உங்க உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட மெமரியை டிஎன்ஏ எடுத்துக்கிட்டு அது கண்டினியூ பண்ணும். ஸோ வாட்டர் ஹேஸ் மெமரி. ஐ கிவ் யூ an example. ஓகே, மினசோட்டால வந்து 2010ல என்னாச்சு, நேஷனல் ஜியோகிராஃபி நான் ஒரு புக் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சு, there was an article I read about water has memory. So like every corporation around the world, you take in US or in Australia, even India, stroke of midnight 50 liters water எடுத்து there are different parameters people check. அந்த people check பண்றப்ப என்ன ஆகும் உங்களுக்கு, there are TDS, total dissolved solid, carbon, அதாவது வந்து oxygen demand in water, then there are different parameters they check. அதுல வந்து what they were checking was they saw a particular DNA coming. அந்த particular DNA என்னன்னு தெரிஞ்சதுன்னா எடுத்து மேட்ச் பண்ணாங்க டிஎன்ஏ ப்ரொஃபைல் பண்றப்போ. ஸோ தே saw a DNA of a dinosaur. இதுல என்ன தெரியுதுன்னா, water has memory which has picked up in a DNA once upon a time and that has passed through a DNA of a dinosaur. It has come to Minnesota. Throughout the year continuously அந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கு. So this is an example that you can never create water, you can never destroy water. Water can be shifted from one place to another place. நீரோட பயணம் என்றும் நடந்துகிட்டே தான் இருக்கும், உங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ. நீரை கும்பிடுறவங்க, அதாவது 5 பஞ்சபூதங்கள்ல முக்கியமான பஞ்சபூதம் இன்னைக்கு நீர். எவ்வளவு நேரம் நம்ம தண்ணீர் இல்லாம இருக்க முடியும்? ஒரு 1/2 hour 1 hour. இன்னைக்கு மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 2 hours ஒரு ஜாகிங் போயிட்டு வரீங்க, தண்ணி குடிச்சுதான் ஆகணும் நம்ம. சோ இந்த வாட்டருக்கு என்னாச்சு, வாட்டர் இஸ் யூனிவர்சல் சால்ட். மன்னிக்கவும், ஏதோ டெக்னாலஜிக்கல் எரர் இருக்கும் என்று எண்ணுகிறேன். ஆர் ரெயின்ஸ் அண்ட் வாட்டர். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை எடுங்க ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ நெக்ஸ்ட் மந்த் பாருங்க, இப்போ ஏப்ரல் வருது, வெப்பம். இந்த வெப்பத்தில் என்ன ஆகுது, ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஃபினாமினான் உருவாக்கப்படும். நம்ம மே வரைக்கும் will be sweltering in heat. So அப்ப என்ன ஆகும், நமக்கு coastline India will be pushing out cold air and hot air will be coming out from all the sides. In southern part of Indian Ocean, there will be a beautiful phenomenon which starts on the 16th or 17th of May every year. That is where தென்மேற்கு பருவமழை, வெஸ்டர்ன் சவுத் வெஸ்ட் மான்சூனோட தொடக்கம் அங்க ஆரம்பிக்கும். இந்த எல்லா ஃபியூஸ் ஆகுறப்போ நம்மளுக்கு பியூட்டிஃபுல் விண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் பார்ட் ஆஃப் த ரிசர்ச் வாட் வி டூ இன் எவ்ரி இயர்லி பேசிஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஃபார்ம் ஆகி நம்ம பெனின்சுலார் இந்தியா ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரி ட்ரிவாண்ட்ரம் கோஸ்ட்டை டச் பண்றப்போ ஜூன் முதல் வாரம் நம்மளுக்கு மழை வந்து தொடங்க வருது. ஆனா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஒரு பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 1100 kilometers. If you see Western Ghats is older than Himalayas. See, when India was part of Africa about 150 million years ago, Western Ghats was part of India and which broke off. It went a little bit to Sri Lanka and the rest is down in south is called Madagascar. In the moonume ecology will be the same, will be exactly the same. எந்த மாற்றம் இருக்காது உங்களுக்கு. ஸோ இது என்ன பண்ணும், இந்த மழை வந்து முதல் துளி அப்படின்னு ஃப்ரம் இப்போ நம்ம நிக்கிற இடத்துல இருந்து 12 கிலோமீட்டர் மேல பாத்தீங்கன்னா வாட்டர் இஸ் இன் gaseous state. இந்த கிளவுட்ஸ் செட் ஆகி கண்டென்சேஷன் ஆரம்பிக்கிறப்ப நம்மளுக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா ஜூன் முதல் வாரம் it will start moving towards inland India. அதுவும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ஒரு 1100 kilometers இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை பத்தி கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியம், நம்ம எஸ்பெஷலி நம்ம கொங்கும் பகுதிக்கு அதுல இருந்து நம்மளுக்கு அவ்வளவு மழை வராது. மிச்சம் இந்தியாவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது, இன்னைக்கு உலகத்துல 36 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கு. அந்த 36 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ்ல ஒன்லி
8 is called hottest hotspot. அப்போ இது யுனெஸ்கோ வந்து 2012 12ஆம் இயர்ல they declared it as a hottest hotspot. Hottest hotspot na every 300 kilometers what has happened is இவ்வளோ ஆர்கானிசம்ஸ், இவ்வளோ கைண்ட் ஆஃப் ரெப்டைல்ஸ், ஆம்பிபியன்ஸ், இவ்வளோ கைண்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து எண்டமிக்கா இருக்கணும் அந்த ஏரியாவுக்கு, விச் இட் இஸ் காட். ஆனா இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மழை பெய்யறப்போ அந்த ட்ரீ ஸ்பீஷீஸ் இருக்குல்ல, அது பிடிச்சு வச்சு அந்த நீரை ஃபர்ஸ்ட் இந்த ஜீரோல இருந்து நம்ம நிக்கிற இடத்துல இருந்து 12 கிலோமீட்டர் வரைக்கும் இட் வில் ஸ்டார்ட் கன்வெர்ட்டிங் இன்டு லிக்விட் ஸ்டேட். அந்த மழை துளி வருது அப்படியே வரப்போ லாஸ்ட் 1 கிலோமீட்டர்ல என்ன ஆகும், இட் ஸ்டார்ட்ஸ் டு கெயின் மொமெண்டம். அந்த லாஸ்ட் 1 கிலோமீட்டர்ல என்ன ஆகும், இட் பிக்ஸ் அப் ஆல் த டிஃபரெண்ட் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் கால்ட் TDS, டோட்டல் டிசால்வ் சாலிட். இதை பிக்அப் பண்றப்ப என்ன ஆகும், நம்ம வீட்டு மேல, அது வந்து உங்க வீட்டு மேல விழுவு போகுது, பழனியப்பன் வீட்டு மேல விழுவு போகுது, ராஜசேகர் வீட்டு மேல விழுவு போகுது, என் தோட்டத்து மேல, அதுக்கு தெரியாது. இட் கம்ஸ், இட் வில் ஃபால் எவ்ரிவேர். It starts at 8 km/h. It will start going. Western Ghats எல்லாம் பாத்தீங்கன்னா 32 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து விழுகும் தண்ணி சைஸ் மாறும். அந்த டிராப் நம்ம வீட்டு மேல விழுந்தது என்ன ஆகும், அதோட பயணம் தொடக்கம் ஆரம்பிக்குது. லிக்விடா இருக்கையிலேயே பயணம் தொடக்கம். வீட்டு மேல விழுகிறப்போ வீட்டை கழுவி நம்ம வீட்டை விட்டு வெளியில போகுது. பூமியில விழுந்ததையும் பூமியில நம்ம நிக்கிறதுல இருந்து 60 அடிக்கு water starts to travel like this. Then water can never travel. It starts to go like this. And ஏரி, ஆறு, அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வெட்டின குட்டை, அதுல எல்லாம் அடைச்சிட்டோம். அந்த பாதையெல்லாம் அடைச்சு, உங்களோட முன்னோர்கள் காலத்துல நீங்க கேட்டு பாருங்க, கிணத்துல தண்ணி அடிச்சு குடிச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து அந்த கிணறுங்கிற சப்ஜெக்டே கிடையாது. சோ இந்த டிராவல் பண்றது, இதுக்கு மேல 200 feet கீழே போயிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஃபாசில் வாட்டர். அது வந்து போர் போட்டு நம்ம எடுத்து குடிக்கிற தண்ணி நமக்கு சொந்தம் அல்ல. அந்த நீர் வந்து இட் பிலாங்ஸ் டு எர்த். டெக்டானிக் மூவ்மெண்ட் இது கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய நான் ஜுடிஷியலா எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஒரே கண்ட்ரி நம்ம இந்தியா தான். 200 மில்லியன் போர்வெல் இருக்கு. கேஷுவலா 1971 யூனிசெஃப் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு ஹில் சைட்ல அவங்க வந்து ஒரு மிஷின் அனுப்பிச்சு விட்டாங்க. நீங்க வந்து ஹேண்ட் பம்ப் போட்டு தண்ணி எடுத்துக்கங்க. அது வந்த சாபக்கேடு தான் இன்னைக்கு நம்மளுக்கு. இன்னைக்கு திருச்செங்கோடு பகுதியில இருந்து இந்தியா மட்டும் இல்ல, இன்னைக்கு வெளிநாட்டுல, இன்னைக்கு ஆப்பிரிக்கா லெவல்ல போய் போர் ஓட்டிட்டு இருக்கிற ஒரே நாடு நம்ம இந்தியா தான். ஸோ அந்த 200 feetல இருந்து ஆரம்பிச்சு 1500 1800 நம்ம போர் டிக் பண்ணி 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 என்ன பண்றோம், நான் ஜுடிஷியலா அந்த வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஸோ இந்த மழை பெய்யுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, நம்ம வந்து அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மழை வந்து ரிசீவ் பண்ணதையும் உங்களுக்கு எல்லா மரங்கள் என்ன பண்ணுது, எல்லாம் குடிக்க ஆரம்பிக்குது தண்ணியை. வேணுங்கிற அளவு குடிச்சு இந்த 60 அடி பயணத்துக்குள்ள என்ன பண்ணுது, ரீடைன் பண்ணி வையுது. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த தேனி மாவட்டம் இன்னைக்கிட போய் நிறைய ஷோலா கிராஸ்லேண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஆனமலை டைகர் ரிசர்வ், முதுமலை டைகர் ரிசர்வ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கன்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஷோலா ஃபாரஸ்ட் அந்த காலத்துல நீங்க கேரளாவில் பாத்தீங்கன்னா நிறைய ஃபிளட்ஸ் நடக்குது. இப்போ அவங்க ஏன் நடக்குதுன்னா, இந்த ஷோலா ஃபாரஸ்டோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நீரை பிடிச்சு வச்சு இன்னைக்கு 6 ஏரிக்கு வந்து ஒரு ஃபுல் இயர் ஒரு பர்த் ஆஃப் ரிவர் ஸ்டார்ட்ஸ் இந்த ஷோலா ஃபாரஸ்ட்ல. அப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி, இப்போ எப்படி உங்க வீட்டுல வந்து தண்ணியை கொட்டிட்டீங்க, ஒரு பாட்டில் வைனுக்கு இது கொட்டிட்டீங்க, ஒரு ஸ்பாஞ்ச் போட்டு எப்படி உரியுது, அந்த மாதிரி உறிஞ்சி வச்சுக்கோம். இது என்ன பண்ணும், டிராப் பை டிராப்பா இந்த ரிவர்லெட்ஸ்ல கொடுத்து விட்டு நமக்கு வந்து எல்லா ரிவரோட பயணம் தொடக்கம் ஆரம்பிக்குது. சோ இந்த மிச்சம் தண்ணீர் என்ன ஆகுது அப்படின்னா, இதே மரங்கள் குடிச்சு அதை ட்ரங்க் மூலியமா திருப்பி எவாபரேட் பண்ணுது. The process of this is happening for millions of years on a scale of in the southwest monsoonல. southwest monsoon வந்து கட் ஆஃப் ஆகி அந்த பக்கம் போயிருது. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டு கொஞ்சம் வெறும் கோயம்புத்தூருக்கு மட்டும். ஏன்னா அந்த பாலக்காடு, யாராவது வந்து கோயம்புத்தூர் பீப்புள் இருக்கீங்க அப்படின்னா, திருப்பூர் கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க அந்த பக்கம் கேரளாவுக்கு போறப்ப ரோட்ல போவீங்க. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற ஒரே கேப் இந்த பாலக்காடு கேப் தான். இதுவும் 30 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான். அதுவும் பிரிஞ்சு உடஞ்சி போனதுதான் அங்கிருந்து மதகாஸ்கர், சவுத் ஆஃப் இந்தியன் ஓஷன்ல இருக்கு. சோ இந்த மழை பெஞ்சதும் என்ன ஆகுது, நீரை பிடிச்சு குடிச்ச மரங்கள் என்ன பண்ணுது, திருப்பி எடுத்து மேல விடுது. திஸ் இஸ் கால்ட் evapotranspiration. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒண்ணு கிடையாதுன்னா, நமக்கும் மலையில நமக்கு வந்து கேட் போடுறது நம்மளோட சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த கேட் போட்ட வேகத்துல இதை எடுத்து குடிச்சிட்டு திருப்பி எடுத்து அந்த கேனப்பியில டிரான்ஸ்பர் பண்றது டிரான்ஸ்பிரேஷன்ல மேற்கு தொடர்ச்சி மலை மரங்கள். அதுக்குதான் கன்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த அப்ளிகேஷன் ஆஃப் கன்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். பிகாஸ் ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் இன்னைக்கு அமெரிக்கன் மழை வருது அப்படின்னா இன்னைக்கு அது மெயின் காரணம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்யற மழை. ஜப்பான் இன்னைக்கும் வருஷம்
பல ஆயிரம் கோடி வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மேற்கு தொடர்ச்சி மலையை மெயின்டைன் பண்ணுங்கன்னு. நாங்க இந்த டைம்ல போய் உள்ள மேற்கு தொடர்ச்சிக்குள்ள போயிட்டு வர காரணம் எவ்வளவு வறட்சி இருக்கு, அனிமல்ஸ் எவ்வளவு சஃபர் ஆகுது, இதை பார்த்து நாங்க வாட்டர் கொடுக்கறது அது மிட்டிகேஷன் ஃபேக்டர் மட்டும்தான், அது டெம்பரவரி, தாத்காலிகமாக செய்யறோம். ஸோ இந்த மழை பெய்யுது, ஸோ ஆறுகள் ஏரிகள் உருவாக்கப்படுது. அதுல ஒரு ஆறு தான் நான் இப்ப பயணிச்சு பார்த்த ஆறு வந்து காவேரி ரிவர். காவேரியோட லென்த் வந்து இன்னைக்கு 1600 கிலோமீட்டர். ஆரம்பம் வந்து இன்னைக்கு கூர்க் அங்க தலக்காவேரியில் ஆரம்பிச்சு இந்த பக்கம் பூம்புகார் வரைக்கும் போகுது. அதோட நடு பாயிண்ட் தான் நடாத்தீஸ்வரர் கோயில் வந்து நம்ம இதுல இருக்கு, காங்கேயம் இதுக்கு பக்கத்துல இருக்குது, ஈரோடு மாவட்டத்துல இருக்குங்க. சோ இந்த காவேரியோட பயணம் பாத்தீங்கன்னா இப்படியே ஸ்லோவா டிராப் பை டிராப், எவ்ரி டிராப் கான்ட்ரிபியூட்ஸ் அ மைட்டி ஓஷன். இது அப்படியே கூர்ல இருந்து வருது, தென் கம்ஸ் டு கபினி, அப்படியே கபினி ஒகேனக்கல் வருது. அந்த டிடிஎஸ் அப்படின்னு எடுக்கிறப்போ இந்த லாஸ்ட் 1 கிலோமீட்டர் சொன்ன மழை பெய்யுது, மழை பெஞ்சு அந்த ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்டை கலெக்ட் பண்ணி நம்ம கர்நாடகால இருந்து தமிழ்நாடு மேட்டூர் வரைக்கும் வர வரைக்குமே 70 டிடிஎஸ்ல வருது. நாங்க குடிக்கிற மழை தண்ணி, இன்னைக்கு நாங்க வெளியில கிளம்பி போறோம் அப்படின்னா 4 கார் டோர்லயும் 4 பாட்டில் மழை தண்ணி இருக்கும், எங்க தொட்டி ஃபுல்லா இருக்கும். டிடிஎஸ் வந்து 7 to 8. இந்த 7 to 8 இருக்கிற டிடிஎஸ் தண்ணிய கர்நாடகா வர வரைக்கும் 70 டிடிஎஸ்ல வருது. ஆச்சா, அந்த கர்நாடகா தாண்டி ஒரு கேஷுவலா 2009 வந்து நாங்க வீடு கட்ட ஆரம்பிச்சோம் ஈரோட்ல. அது வரைக்கும் பெங்களூர்ல வந்துட்டு போனவங்க. எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், காவேரி வந்து எங்களோட பீப்புள், எங்களுக்கு யார் இது டீச் பண்ணவங்க அவங்க எல்லாம் பெங்களூர்ல இருக்காங்க. எங்களோட மகாகுருங்க அவங்க எல்லாம் இந்த வாட்டரை பத்தி டீச் பண்ணவங்க. அவங்க சொன்னாங்க மேட்டூருக்கு அப்புறம் நிறைய டேமேஜ் இருக்கு, இதை பாருங்க என்ன பண்றீங்க. ஸோ நாங்க என்ன பண்ணோம், டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் அண்ட் பெங்களூர் யூனிவர்சிட்டி இன்வால்வ் பண்ணி அப்படியே அந்த மேட்டூர் வந்து பயணத்தை தொடக்க ஆரம்பிச்சோம். மேட்டூர்ல இருந்து நிறைய பேரேஜ் இருக்கு. இப்ப யாராவது காவேரியை பயணிச்சு தெரிஞ்சவங்களா இருந்தா மேட்டூர்ல இருந்து ஒரு 5-6 பேரேஜ் இருக்கு. அதுல நம்ம திரு எடப்பாடியாரோட ஊர்லயும் ஒரு பேரேஜ் இருக்கு, ஜப்பான் அவங்க போட்டு கொடுத்தது. ஹைடல் பவர் ஸ்டேஷனுக்கு எக்ஸலண்ட் இது வாட்டர். ஊராட்சி கோட்டமலை வரைக்கும் 70லே தான் வருது. அந்த ஊராட்சி கோட்டமலை தாண்டினதையுமே பவானி வந்து சேர்றப்போ நம்ம இந்தியாவில இருக்கிற ஒரு 3 சங்கமம்ல பவானி ஒண்ணு, காவேரி ஒண்ணு, 3வது ஒரு அன்னோன் கான்ஃப்ளூயன்ஸ். நாளைக்கு காலையில வந்து நான் அங்க போறேன் இந்த ரிசர்ச் பாக்குறதுக்கு, நாளைக்கு அங்க இருப்பேன். என்னன்னா இந்த 3 வந்து ஜாயின் பண்ற இடத்துல 70ல இருந்து திடீர்னு எகிறது 3000 டிடிஎஸ் கேக்குறது. அதாவது நாங்க வந்து 2011 2012 கேஷுவலா 28 சாம்பிள்ஸ் எடுத்தோம் காவேரியோட எல்லா பகுதியில இருந்து. இந்த காவேரி சப்ளை பண்ற வாட்டர் ஈரோட்டுக்குள்ள எங்கெங்க இருக்கு. இப்போ இதுல வந்து சில தொழிலதிபர் இருப்பீங்க, நான் அதனால தொழிற்சாலைகள் பத்தி நான் பேச விரும்பல, என்ன வந்து நடக்குதுங்கிறத நான் சொல்ல விரும்பல. ஆனா இன்னைக்கு ஈரோட்டுக்குள்ள எடுத்த 28 பகுதியில பிபி அக்ராரம் மிகப்பெரிய தொழிற்சாலை இருக்கிற ஏரியால இன்னைக்கு 3000த்துல ஆரம்பிச்சு பள்ளிவாளையத்துல இருந்து நம்ம ஈரோடு பகுதிக்குள்ள வர்றப்போ 7000 டிடிஎஸ் போய் 22,000 டிடிஎஸ் போய் இன்னைக்கு 41,185 டிடிஎஸ் உள்ள ஒரு ஏரியா ஈரோட்டுக்குள்ள கம்ப்ளீட்டா நீர் குடிக்கிறதுக்கே கெப்பாசிட்டி இல்லாத ஊரா போச்சது. இட் இஸ் அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். ஏன்னா இன்னைக்கு யுஎன் செட் பண்ணியிருக்க ஸ்டாண்டர்ட் எவ்வளவுன்னா 400 டிடிஎஸ்குள்ள தான் நம்ம குடிக்கணும். அதுக்கு மேல குடிச்சோம்னா நம்மளுக்கு பல வியாதிகள் வரும். நிறைய பேர்த்துக்கும் தெரியும், கேன்சர் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஈரோடு. இப்ப நான் வந்து இந்தியாவுக்கு வந்து இப்போ ஜனவரி 28ஆம் தேதி வரைக்கும் அது இறங்கினேன். இப்போ இந்த 2 monthsக்குள்ளே நான் வந்து ஐ ஹவ் லாஸ்ட் 3 to 4 people ஃபார் கேன்சர். இதெல்லாம் பிரைமரி ரீசன். இட் இஸ் நாட் ரன்னிங் இன் த பாடி ஆஃப் அஸ். நம்ம முன்னோர்கள் இருந்து ஸ்டார்ட் ஆனது, நம்ம குழந்தைங்க வரைக்கும் இந்த ஜீன் மியூட்டேஷன் ஆரம்பிச்சிருக்கு. இதை நிரூபிக்கணும் அப்படின்னா I keep writing every year to the World Water Research Institute in Sweden. இதை பத்தி நாங்க எழுதிட்டு இருக்கோம். இப்பதான் மார்ச் 22ஆம் தேதி அன்னைக்கு என் ரிப்போர்ட் அனுப்பிச்சு, அந்த அன்னைக்கு தான் உலக தண்ணீர் தினம். சோ இந்த மாதிரி நம்ம காவேரி இதுக்குள்ள வந்து இத்தனை ஆள்சாட்டியமாயி, அதாவது நோன் 600 டைங் யூனிட், அன்னோன் 400 இருக்கு, 1000 டைங் யூனிட் தண்ணீர் எடுத்து விடுறாங்க உள்ள. இங்க நம்மளோட பள்ளிப்பாளையம் ஃப்ரம் பவானி குமாரபாளையம் டு ஈரோடு வரைக்கும் எடுத்து விடுறாங்க. அதே மாதிரி கெனால்ஸ்குள்ள போகுது அதே இதை நிறைய விதமான நாங்க மிட்டிகேட்டிங் ஃபேக்டர்ஸ் உட்காந்து ஃபேக்டரிஸ் கூட பேசியிருக்கோம். I can't challenge these people because the cartel is a very big cartel here. இதை வந்து நாங்க சேலஞ்ச் பண்ண முடியாது. ஸோ we have written to NGT, National Green Tribunal, and there are certain things which I can't discuss here unfortunately because it will hinder my research. அதனால சில விஷயங்கள் நான் சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு நீர் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம ஈரோட்ல அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். ஸோ இப்படியே கண்டினியூ பயணிச்சு இன்னைக்கு வந்து அது பூம்புகார்ல போய் இறங்குது, இன்னைக்கு கரூர் போய், இன்னைக்கு திருச்சி போய், இன்னைக்கு அங்கெல்லாம் போறப்போ நம்ம வந்து இட்ஸ் டோட்டலி அன்ஃபிட். மாடுகள் குடிக்குது. இன்னைக்கு இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ இதை கண்டினியூஸா நாங்க திங்க் பண்ணிட்டு இருக்கப்போ தான் ரெயின் வாட்டர் லிட்டரசி ஃபவுண்டேஷன் லான்ச் பண்ணப்போ we started 3 kinds of work. One is mitigating factor between industries and us. Second is to teach and sensitize school children.
ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வி டிராவல் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் மெயின்லி தமிழ்நாடுல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம கொங்கு ரீஜன்ல. வி டிராவல் அபவுட் இந்த கொரோனா வர வரைக்கும் I traveled about 15,000-16,000 kilometers per trip and we sensitized about 20,000 children. ஏன்னா நம்ம எல்டர்ஸை சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. எவ்வளவு சொன்னாலும் இந்த இண்டஸ்ட்ரியை வந்து அழிக்கவும் மாட்டாங்க, இந்த இண்டஸ்ட்ரியை வந்து மாற்றவும் மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அப்படிதான் இருக்குங்கிறது முடிவு எடுத்துட்டாங்க. இனி சில்ட்ரனை பிடிச்சி நம்ம மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு பல சில்ட்ரன் பிளட்ஜ் எடுத்து இன்னைக்கு பல சில்ட்ரன் பேரண்ட்ஸை மாற்றிருக்காங்க. நானே ஒரு 10 இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட ஈரோட்ல பேசி அவங்க மாற்றி ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ்னு சொல்லிட்டு ZLD இன்னைக்கு 2 to 3 crores இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு சிறந்த தொழில் அதிபர்கள்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு ஈரோடு நிறைய பேர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அது எனக்கு மட்டும் கிடையாது, அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க போறது நம்ம சொத்து காடு தோட்டம். இன்னைக்கு எலெக்ஷன்ல பார்த்துருப்பீங்க நிறைய பேர் மேனிஃபெஸ்டோ வச்சிருக்காங்க. யாருமே நீர் பத்தி பேசவே இல்லை. இத்தனை பார்ட்டிஸ் இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே அடுத்த தலைமுறைக்கு நீர் நான் கேரண்டி கொடுப்பேன் 5 பார்ட்டி போராடுறாங்க. நான் ஏன் வீக்லி ஓடுறேன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வெஸ்டர்ன் கார்ட்ஸ் அங்கங்க. இன்னொரு காரணம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட இன்டர்வென்ஷன். ஏன்னா பிகாஸ் ஐ எம் a known person in this area. அதான் கூப்பிடுவாங்க வந்து எங்களை கேன்வாஸ் பண்ணுங்க, கேம்பெயின் பண்ணுங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன்வால்வ் வித் பாலிடிக்ஸ், பட் மை பிளட்ஜ் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் வி வாண்ட் டு கிவ் கிளீன் வாட்டர். அதனாலதான் குழந்தைங்களை பிடிச்சி நாங்கள் மிட்டிகேட் பண்றோம் இந்த ஃபேக்டர்ஸ். So the other thing is when Thiru Rajashekar said that business opportunities, there is plenty of business opportunities. What I would want to mention and be very careful is, please ladies and gentlemen, தயவு செய்து பாட்டில் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து மாத்திருங்க. ஏன்னா 5 வருஷம் ஆச்சு சுப்ரீம் கோர்ட் வந்து RO தண்ணியை வந்து பேன் பண்ணி இந்தியால. The biggest culprits are Coca-Cola, Pepsi. These are the companies which come to India, harvest our own water, sell to us. See, I'll be talking about rainwater harvesting in about 5 minutes. இந்த தண்ணீர் வந்து எது ₹1 நம்மளுக்கு காஸ்ட் ஆகுதோ அதை ₹20 விற்கிறாங்க. நேத்து நைட் டின்னர் we went to a resort in Pollachi. எங்க குரூப் ஆஃப் பீப்புள் ஆல், நான் என் தண்ணி எங்க போனாலும் பாட்டில் வாட்டர் கேரி பண்ணிடுவேன். நான் போய் என் டேபிள்ல வச்சுக்கிட்டேன். அவங்க நினைச்சுக்கிட்டாங்க நான் ஆல்கஹால் கொண்டாந்துருக்கேன். மோந்தெல்லாம் பார்த்தாங்க, இல்ல இது மழை தண்ணி இது. மிச்சவங்க எல்லாம் ஆர்டர் பண்ணி குடிச்சாங்க. நான் பில் வாங்கி பார்த்தேன், ₹50 பிளஸ் GST 18%, ₹67,000 போட்டு நீங்க ஒரு பாட்டில் வித்தாங்க நேற்று ராத்திரி ₹1 தண்ணிய. இட் இஸ் பிகம் அ கமாடிட்டி. டுடே நீங்க வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்றீங்களோ இல்லையோ, ஆல்ரெடி நெஸ்லே கம்பெனிஸ் ஆர் இன்வெஸ்டிங் இன் வாட்டர் ஃபார் ஃபியூச்சர். இன்னைக்கு அப்படியே போச்சு தண்ணீர். யூ டேக் கோயம்புத்தூர், யூ டேக் டெல்லி, மிகப்பெரிய ஒரு நிர்வாகம் சுவேஸ்ன்னு சொல்லி கூர்வு போட்டு வித்தாச்சு கோயம்புத்தூரை 3,500 கோடிக்கு. அவங்க தான் தண்ணி கொடுப்பாங்க, அவங்க தான் மீட்டர் போட்டு கொடுப்பாங்க. நோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், நோ கிணறு கிடையாது. நம்மளுக்கு வந்து மழைநீர் சேகரிப்பு பண்ண முடியாது, ஆத்துல போய் எடுக்க முடியாது. அவன் கொடுக்குற தண்ணி தான், அதை மீட்டர் போட்டு கொடுப்பான். ₹22 ஒரு லிட்டர் வரும் ஆவரேஜ். நம்ம வாங்கி குடிக்கணும். அந்த கழிவுக்கும் சேர்ந்து காசு கொடுக்க போறோம். எப்படி யூரோப்லயும் US-லயும் ஆஸ்திரேலியால நம்ம மீட்டர் போட்டு கொடுக்குறோமோ கவர்மெண்ட்டுக்கு, அங்க அந்த மாதிரி பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் குறைக்கணும் தான் இந்த ஃபைட் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பாட்டில் வாட்டர் இண்டஸ்ட்ரி எடுங்க எக்ஸாம்பிள். அவங்க வந்து பாட்டில் வாட்டர்னு சொல்லி இப்போ 2 weeks பேக் அட்டெண்டட் வெட்டிங். ஒரு 6,000-7,000 பேர் இருக்கும் சேலத்துல. எல்லாத்துக்கும் வந்தவங்களுக்குலாம் ஒரு சின்ன பாட்டில் வாட்டர், பெரிய பாட்டில் வாட்டர். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் பாட்டில் வாட்டர் குடிச்சு அந்த பாட்டில போட்டா ரீசைக்கிள் ஆயிருதுன்னு. ஒரு பாட்டில் வாட்டரோட லைஃப், அந்த ஒன் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் 7 days it reaches the ocean. We are the 7th largest polluter in the world. The first largest polluter is America. The second largest polluter is Indonesia. இப்படியே போகுது. In a day, we are putting 2 billion tons of plastic into the ocean. அதாவது deepest trench in the world வந்து மரீனா ட்ரென்ச். ஓகே, இன்னைக்கு பெசிபிக் ஓஷன்ல இருக்கு. அந்த டீப்பஸ்ட் ட்ரென்ச்லயே பிளாஸ்டிக் ரீச் ஆயிருச்சு. நிறைய மெரீன் பயாலஜிஸ்ட் வந்து அதை அன்மேண்ட் வெஹிக்கல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுட்டு இன்னைக்கு மெரீன் ஸ்பீஷிஸ் எல்லாம் எடுத்து இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அதுலயும் பிளாஸ்டிக் இருக்கு. இப்ப நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே வந்து ஃபேஸ் வாஷ்னு சொல்லிட்டு ஃப்ரூட் வாஷ்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. யூ கோ டு இங்க எஸ்பெஷலி இந்தியாவில் வந்து மேரேஜுக்கு முன்பு அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேஷியல்ஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து ஃபேஷியல்ஸ்ன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் நம்ம ஃப்ரூட் ஃபேஷியல்ஸ் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலி பிளாஸ்டிக் பீட்ஸ். அதை வந்து நம்ம கரைக்கவே முடியாது. 1 plastic bottle takes 1,000 years to degrade, and 1 plastic bottle takes 7 days to reach the ocean. In a day we are putting 2 billion tons, 2,000 million ton நம்ம டம்ப் பண்ணிட்டு இருக்கோம் ஓஷன்ல. So this is not recycling. இந்த பிளாஸ்டிக் பாட்டில் இண்டஸ்ட்ரியை ஒழிக்கணும், இந்த வாட்டர் இண்டஸ்ட்ரியை ஒழிச்சாதான் இந்த பிளாஸ்டிக்கே ஒழியும். And where it is coming back to us again. நீங்க ஆத்து மீன் வேண்டாம், எனக்கு கடல் மீன் தான் வேணும், வஞ்சரம் தான் சாப்பிடுவேன் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இந்த மைக்ரோ பீட்ஸ் ஆர் ஆல்ரெடி in the fish and you are eating, it is coming back to us. So bottle industry has to stop. How do we stop this? The only way is to be sustainable. Think of the times of the year when you get rain. நமக்கு வந்து இப்போ நாங்க வந்து ரெயின்ஃபால் டேட்டா எங்க வீட்டுக்கு முன்புல பாத்தீங்கன்னா பேரோமீட்டர் வச்சிருக்கோம். we have a hydrometer on top of the house. So நாங்க என்ன பண்ணுவோம்னா பேரோமீட்டர் டெய்லி பார்த்துக்கிட்டே இருப்பேன் எப்போ மழை வருதுன்னு. நிறைய பேர் நினைச்சுவாங்க நான் ஜாதகம் பார்த்து சொல்றேன்னு. கிடையாது. பேரோமீட்டர்ல ப்ரெஷர் குறையுதுன்னா
ஆட்டோமேட்டிக்லி ரெயின் வரும். இது வந்து நம்ம முன்னோர்கள் வானம் பார்த்து சொன்னாங்க. குத்துற உரல் வச்சு ஓரளவு மழை வந்துச்சுன்னா எவ்வளவு இருக்குன்னு அதையும் சொன்னாங்க நம்ம முன்னோர்கள். நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். ஸோ இந்த பேரோமீட்டர் ப்ரெஷர் குறையிறப்போ எனக்கு தெரியும் ரெயின் வரப்போகுது. என் கேஜ் அடைச்சிருவேன். நான் என்ன பண்ணுவேன், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் எல்லாம் கிளீன் பண்ணி ரூஃப் வந்து எப்படியும் வந்து, பிகாஸ் நாங்கள் ஹைவே பக்கத்தில் இருக்கோம், கார்பன் ஆக்டிவிட்டியும் பயாலஜி ஆக்டிவிட்டியும் நிறைய இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வர்ற மழை, இப்போ இன்னைக்கு மழை பெய்ய போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த 8 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து விழுவோம். துளிகள் வந்து விழுகும். விழுக என்ன ஆகும், அந்த ஃபர்ஸ்ட் 2 மில்லிமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து வி ஹேவ் டு லிவ் இட் ஃபார் கிளீனிங் த ரூஃப். அந்த ரூஃபை கிளீன் பண்ண விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், அப்போ வந்து வாட்டர் வந்து ஒயிட் கலரா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த கன்வெர்ட் ஆகுறப்ப என்ன ஆகும், நம்ம வந்து டிடிஎஸ், யூ ஜஸ்ட் பை சிம்பிள் லாரன்ஸ் அண்ட் மேயோல வந்து இன்னைக்கு நிறைய டிஃப்ரெண்ட் மீட்டர்ஸ் இருக்கு. அந்த டிடிஎஸ் மீட்டர் வாங்கி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா, ஸோ வி கேன் சி ஹவு மச் டிடிஎஸ் த வாட்டர் இஸ் ஆல் அபவுட். ஸோ ஒரு 7 to 10 வரும் வாட்டர் வந்து நமக்கு வந்து வீட்டில் விழுகிறப்போ. ஸோ அந்த சேம் டைம் யூ கேன் ஸ்டார்ட் ஹார்வெஸ்டிங். யூ கேன் டேக் த வாட்டர், யூ கேன் ஹார்வெஸ்ட் ஃபார் ரீயூஸ், யூ கேன் ஹார்வெஸ்ட் ஃபார் ரீசார்ஜ். சி ஒன்ஸ் உங்க தொட்டி நம்பிருச்சு அப்படின்னா, நாங்கள் கொடுக்குற ரெயின் வாட்டர் இப்போ ஈரோடு அரச்சலூர் பகுதியில் ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு பிளான் கொடுத்துருக்கோம். அவங்க கிட்டத்தட்ட 1000 ஸ்டூடெண்ட் ஏம் பண்றாங்க. அவங்களோட ஏமும் எங்களோட ஏம் என்னன்னா, 4 தொட்டி கட்டி ஒரு ஸ்கூல், அதாவது இன்னைக்கு ஒரு ரூஃப்ல வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு அப்படின்னா 10 mm ரெயின் ஓரளவு மழை பெஞ்சது அப்படின்னா மொதல் 2 mm விட்டுருங்க. அந்த 8 mmல வந்து நம்ம 800 liters வாட்டர். ஸோ ஃபார் எவ்ரி 10 mm, எவ்ரி 1000 ஸ்கொயர் ஃபீட் யூ கேன் ஹார்வெஸ்ட் குட் ட்ரிங்கிங் வாட்டர் ஆஃப் 1000 liters. ஸோ இன்னைக்கு 30,000 லிட்டர் 40,000 லிட்டர் இன்னைக்கு திருப்பூர்ல பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்து இன்னைக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணி இன்னைக்கு குடிக்கக்கூடிய மக்கள்லாம் பல மக்கள் இருக்காங்க இன்னைக்கு. ஸோ இந்த வாட்டர் எடுத்து நம்ம என்ன பண்றோம், ஸ்டோர் பண்ணி ஏர் டைட், விண்ட் டைட் அண்ட் சன்லைட் டைட் வச்சோம்னா எதுவுமே ஆகாது. இன்னைக்கு ஒரு குடம் எடுத்து 10 மணி ஆர் 12 மணி வெயில இருந்து 1 மணி வெயில் வரைக்கும் வச்சீங்கன்னா அதில் இருக்கிற ஈவன் பேத்தோஜென்ஸ் பாக்டீரியாவும் கொண்டுரும். நமக்கு என்ன பயனா, நிறைய பேர் வந்து we have become so affiliated and so associated with infections. கொஞ்சம் சோர் த்ரோட்டா உடனே ஓடு, ஓவர் த கவுண்டர் 4 ஆன்டிபயோட்டிக் வாங்க போடு, பாடி பிகம்ஸ் ஆன்டிபயோட்டிக் இம்யூன் அண்ட் தென் வி பிகம் மோர் அண்ட் மோர் ரெசிஸ்டன்ட். இந்த சின்ன அதுல இருக்கிற ஒரே பாக்டீரியா ஈகோலை மட்டும்தான் வரும். அந்த ஒரு குடம் தண்ணி வெளியில வச்சோம்னா அந்த யூவி ரேஸ்ல அதுவும் செத்து போயிடும். எடுத்து அப்படியே குடிக்கலாம். ஸோ இட் காஸ்ட் யூ a liter per 1 rupee per liter of water. சரி, இத்தனையும் எடுத்துக்கிட்டோமா, எனக்கு வந்து போதும். ஏன்னா இப்போ எங்க வீட்டில் 20,000 liters தண்ணி இருக்கு, குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்றோம், நாங்க குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்றோம். எனக்கு ஆவரேஜ் ஒரு நாளைக்கு 100 liters கன்சம்ஷன் தேவைப்பட்டாலும் நான் பண்ணிக்கலாம். ஆனா தேவைப்படாத வாட்டரை அந்த நம்ம காலுக்கு கீழே அடி இருக்கிற அந்த 60 அடி மட்டத்துக்கு தண்ணியை விடணும். அதோட பயணத்தை தொடக்க விடணும். நம்ம அதுக்கு ஒரு ரீசார்ஜ் வெல் இஸ் நத்திங் பட் பாரிஸ். நம்ம அந்த முன்னோர்கள் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கை விட்டா தண்ணி கிடைக்கிற காலம் நம்மளுக்கு இருந்தது. அதுதான் வாட்டர் டேபிள் 0 to 60 feet. ஒரு சின்ன 3 feet இல்ல 4 feet டயமீட்டர்ல போட்டு நம்ம தண்ணீரை விட்டோம்னா அது பாட்டுக்கு அந்த ஏரியாவில் ரீசார்ஜ் ஆகிட்டு இருக்கும். இட் வில் நாட் கோ டு திஸ் போர்வெல் அண்ட் ரீசார்ஜ். அதெல்லாம் நடக்காது until and unless you scientifically prove ஏதாவது crevices or cracks இருந்ததுன்னா போர்வெல் போகும், இல்ல போர்வெல் டைரக்டா விடலாம். ஸோ இந்த தண்ணீரை விட்டோம்னா ஒரு நாள் என்ன ஆகும், அது ஆர்டிசான் வெல்லா மாறும். ஆர்டிசான் இஸ் a name of a place in France where water is available right in the top of the this one. நம்ம காலு கீழே அந்த 60 அடிக்குள்ளே தண்ணி கிடைக்கும். இன்னைக்கும் எங்க கிணத்துல வந்து தண்ணி வந்து அரை கிணறு தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். டெய்லி காலை எழுந்திரிச்சு என்ன பண்றோமோ இல்லையோ, நாங்க நீரை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறோம். ஏன்னா இந்த ஏரியா வேர் வி ஆர் ஹியர் நவ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட். இப்போ எல்பிபி தண்ணி 2 years அப்புறம் விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாங்க வந்து டேக் த வாட்டர், கிளீன் த ரூஃப், ரீயூஸ், ரீசார்ஜ். ஒரு நாள் டிஸ்சார்ஜ் ஆகுது நம்மளுக்கு. ஸோ என்ன தண்ணி மதர் எடுத்து கொடுத்தோமோ திருப்பி வந்துடும். ஆனா இன்னைக்கு பிசினஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து wants to give an idea. But நாங்க third part of our job in Rainwater Literacy Foundation is we give ideas to families, to commercial establishments and to schools that how to set up a rainwater harvesting system. Very simple. Invite பண்ணுங்க, we'll come, we'll measure your roof space. Anybody can do that. And then literally all you need is clean roof space, clean tank, minimum investment, low carbon footprint, and you harvest and start drinking. நாங்க போட்டிருக்கிற 2 ஸ்கூலுக்கு டெய்லி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபுல்லா திறந்த பிற்பாடு 1 liter water they'll get to drink, but they have to walk all the way to the well which is put in the school. அதுவும் அந்த ஸ்கூல் வாங்கினப்ப அந்த இடத்துல இருந்த ஒரு வெல்ல தான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம். எந்த ஆர்கிடெக்ட் அந்த வெல்ல மூடுன்னு சொன்னாங்களோ அந்த வெல்ல ரிவைவ் பண்ணி இன்னைக்கு அதுக்கு பக்கத்திலே ஒரு 1000 liters SS டேங்க் ஒன்று போட்டு குழந்தைங்க இன்னைக்கு டெய்லி 1 liter தண்ணி குடிக்கிறாங்க. இந்த ஆர்ஓ தண்ணி குடிச்சு நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா, we have become one of the most vitamin D deficiency
சிட்டிசன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம இந்தியா தான் நம்பர் 1 விட்டமின் டி டெஃபிஷியன்சி. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு வெயில் இல்லாதனால அப்படி ஆகிறோம்ட்டு. கிடையாது. ஆரோ குடிக்கிறது ஒரு காரணம். ஸோ அதனால ஆரோ இஸ் அ பேண்ட் ப்ராடக்ட். ஸோ ஆரோ விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ there is a lot of other potential in terms of suggesting people, talking to people, and in terms of investing in water. The best is mitigating factor, talking from one to one. இப்போ நான் இன்னைக்கு உங்ககிட்ட இத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஐம் ஷூர் இதுல 10 பேர் இந்த மெசேஜ் எடுத்து நாளைக்கு உங்க ஃபேமிலி இந்தியாவில் கூப்பிட்டு இப்படி இருக்காம. இப்ப பாருங்க வெப்பம் பாருங்க. இன்னைக்கு மேல நான் இருந்தப்போ வாஸ் அபவுட் 32, 33. கீழே இறங்கின வேகத்துல இன்னைக்கு கோயம்புத்தூர், அவனாசி இப்போ ஈரோடு வந்திருக்கேன். நைட் டெம்பரேச்சர் 36. வாட்டர் இஸ் எவாபரேட்டிங் லைக் திஸ். எங்க தோட்டத்துல ஒரு பண்ணைக்குட்டை இருக்கு. நாங்க தண்ணி விட்டு விட்டு பார்ப்போம். கான்ஸ்டன்ட்லி இட் இஸ் கெட்டிங் பர்குலேட்டட். என்ன காரணம்? பூமி தாகத்துல இருக்கு. ஆனா நமக்கு பெய்யக்கூடிய மழை 470 mm. யோசிச்சு பாருங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி தொட்டி. Each and every house invested in rainwater harvesting system, the entire nation will not be water stressed. The only future for us holds ஹலோ, தடங்களுக்கு வருந்துகிறோம். ஒரு 2 நிமிடம். ஓகே, உங்களோட வாய்ஸ் திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. கண்டினியூ பண்ணலாங்க நீங்க. இப்ப கேக்குதுங்களா? ஒரு லாஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் டு 40 செகண்ட்ஸ் நீங்க சொன்னது எதுவும் கேட்கல. நீங்க மேபி அப்படிங்களா? இப்போ நம்ம இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை எடுத்தீங்கன்னா இன்னைக்கு 8000 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் ரெயின் பெய்யுது. இன்னைக்கு பெங்களூர் எடுங்க, 950 to 1150 mm ரெயின் இருக்கு. இன்னைக்கு நீங்க ஸ்காட்லாந்து எடுங்க, 7000 மில்லிமீட்டர்ஸ் ரெயின் இருக்கு. ஆனா அத்தனை நம்மளுக்கு தேவைப்படாது. ஒரு உழவு மழை 10 mm 1000 லிட்டர். யோசிச்சு பாருங்க, உங்க ஃபேமிலி எத்தனை பேர் யூஸ் பண்ணலாம். நீங்க டிஷர்ட் 4 மாத்துங்க. ஒரு முட்டை 300 லிட்டர். ஒரு கோழி வெட்டப்பட்டா 3000 லிட்டர். இன்னைக்கு ஒரு ஆடு வெட்டு சாப்பிட்டா, இன்னைக்கு கூறு போட்டு சாப்பிட்டோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா எங்க கிராமத்துல இன்னைக்கு கூறுகறி சாப்பிடுவாங்க. 1 கிலோ 4000 லிட்டர் யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்குமே. பட் நம்ம ஓன் கைக்கு கொண்டு வர வரைக்கும் ப்ராப்பர்ட்டி ஆஃப் வாட்டர் பிலாங்ஸ் டு சம்படி எல்ஸ், நாட் ஃபார் இந்தியன் சேக். இட் வில் பிகம் அன் commodity ஃபார் அ மல்டிநேஷனல் கம்பெனி. ஸோ ஃபார் not our sake, for future children's generation's sake, we have to see what industries are needed in India. The most water stressed industries are in India: cotton, textile, fertilizer, car making, steel. எல்லாமே இந்தியாவில் டம்ப் பண்ணியிருக்காங்க. இதே அமெரிக்காவில் காமிங்க, இதே நீங்க யூரோப்ல காமிங்க. ஸ்காட்லாண்ட்ல இன்னைக்கு என்வாயர்மெண்டல் இம்பாக்ட் ரிப்போர்ட் இல்லாம இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்க முடியாது. ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு பாட்டில் வைன் நான் கொண்டாட முடியாது யூகேக்குள்ளார. இன்னைக்கு ஏஏ கிடையாது. அந்த மாதிரி இந்தியா மட்டும் நம்ம ஏன் இதை ஏத்துக்கணும்? நம்ம நிறைய பேர் மைக்ரேட் ஆகி போயிட்டோம். giving good water. For that we are fighting. So business opportunity அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, உங்க வாய், உங்களோட நல்ல உள்ளம் மக்கள்கிட்ட பேசி இதை ரெவென்யூ இல்லாம, நான் எத்தனையோ கிலோமீட்டர்ஸ், thousands and thousands of kilometers daily travel பண்றேன் நீருக்காக. ஈவன் லாஸ்ட் வீக் 10 different trucks of lorries were delivered in Satyamangalam Tiger Reserve for நம்ம யானைக்கும் புலிக்கும் இன்னைக்கு டைகர்ஸ்க்கும் தண்ணீர் எல்லாம் போய் அதை நாங்க நிறைய ட்ராப்ஸ் ஃபில் பண்ணணும். இது ஒரு ஷார்ட் டேர்ம் இதுதான். இன்னைக்கு போர் போட்டு இன்னைக்கு கேமரா ட்ராப் வச்சு இன்னைக்கு நம்ம சோலார் போட்டாலும் யானை நம்மளோட பயங்கரம் ஸ்மார்ட். அது எல்லாம் அடிச்சு உடச்சிட்டு போயிருது. அவ்வளோ டிஃபிகல்ட் டைம்ஸ் வந்துகிட்டு இருக்கு இந்தியாவுக்கு. ஸோ ஐ வுட் சஜஸ்ட், ஐ ரிக்வெஸ்ட் அண்ட் ஐ ப்ளீஸ் சே எவ்ரிபடி தட் வாட்டர் இஸ் லைஃப். நீர் இல்லாத உலகமே கிடையாது. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க எல்லாத்துக்கிட்ட பேசணும். நான் நிறைய உங்க சொந்தங்கள்கிட்ட பேசுறப்போ, யூகே ஆகட்டும், போன் பேசுறப்போ, உங்க ஃபேமிலி எங்க இருக்காங்க? எங்க தாத்தா பாட்டி கரூர்ல இருந்தாங்க, ஈரோடுல இந்த இடத்துல இருக்காங்க. போய் பார்த்தா அவங்களதெல்லாம் அவங்க விவசாயம் முடிஞ்சது, அவங்க விவசாயம் பண்றதில்ல, பிளாட்டா மாத்தியாச்சு. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு ஃபேமிலி எடுத்தா 10 பிளாட் வச்சிருக்காங்க. ஸோ சஸ்டைனபிலிட்டி இஸ் another thing. More than our need, we have a greed. அதனால நமக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு, எவ்வளவு வேணுமோ அதை மட்டும் பயணிச்சுக்கிட்டு, இன்னைக்கு இந்த நீரை அதோட ஜெர்னியை பயணிக்க விடுங்க. நீர் கூட நம்ம நீரை சாமியா கும்பிட்டு நம்ம பார்க்கல அப்படின்னா, நீங்க எது வேணாலும் எடுங்க. காலையில நீங்க ஒரு முஸ்லீம் தொழுவுற இதுக்கு போங்க, தர்காக்கு போங்க, நம்ம கோயிலுக்கு போங்க, கிறிஸ்டியன் தொழுவுற ஒரு சர்ச்சுக்கு போங்க. காலையில அவங்களோட தொடக்கமே நீர். எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் இன் தி மார்னிங் வித் வாட்டர். ஸோ இது இன்னைக்கு நம்ம வயிற்றுல பெற்றெடுக்கிற முதல் கருவு.
ஒரு பிறப்புலையும் இறப்புலையும் நீர் வேணும். நீங்க நிறைய ஆன்மார்க் போனீங்கன்னா அந்த லாஸ்ட் அந்த பயணத்துல வந்து பாடியை வந்து உள்ள வைப்பாங்க. அந்த டோரை மூடினதையும் அங்க என்ன தெரியுமா போட்டிருப்பாங்க, மீண்டும் கருவை தேடுன்னு போட்டிருக்கோம். அது என்ன தெரியுமா, அந்த ஃபர்ஸ்ட் செல்ல தேடி அந்த ஆன்மா தேடி போகுது. அந்த உருவாக்குற ஃபர்ஸ்ட் செல் இஸ் வாட்டர். வாட்டர் இஸ் லைஃப். ப்ளீஸ் இதுக்காக ஒரு அட்லீஸ்ட் ஒரு இயர்ல இவ்வளவு டைம் ஆகுது கொடுத்து நம்ம நாட்டுக்காக நம்ம மக்களுக்காக. இதோட மோசமா இருக்கு ஆப்பிரிக்கா. இப்போ அவங்க முன்னோர்கள் விட்டுதான், அவங்களோட சிவில் வார்ல விட்டுதான் இன்னைக்கு அந்த நாடு நாசமா போச்சு. ஆனா நம்ம நாட்டுல நம்ம அப்படி விட முடியாது. அடுத்த தலைமுறைக்கும் ஏதாவது செஞ்சாகணும். So my aim is to leave a better planet, not for my son or anybody. It's for the future generation of all our people. ஸோ இப்போ எனி கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. ரொம்ப நன்றி எல்லாரும் வந்து இவ்வளவு டைம் கொடுத்து என்கிட்ட கேட்டதுக்கு. நான் ஆக்சுவலி பேசினேன் வந்து ரொம்ப சுருக்கமா பேசியிருக்கேன். இது என்னோட டாக் வந்து 3 hours போகும். ஸ்கூல் காலேஜஸ் அங்கெல்லாம் பண்ணா 2.5 3 hours போகும். அதுவும் 10 மணிக்கு முன்னாடியே ஆரம்பிச்சோம்னா 12:30 வரைக்கும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் 15 minutes இருக்கும். பட் இன்னைக்கு எனக்கு கொடுத்த டைம் அவ்வளோ. ஸோ என் நம்பர் திரு ராஜசேகர் அவர்கள் ஷேர் பண்ணுவாங்க. எனி டைம் கால் பண்ணலாம், நீங்க பேசலாம் என்கிட்ட. நான் என்ன இந்தியாவில் வந்து எப்படின்னு ஒரு 1 or 2 months இருப்பேன். இந்த தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சு படம் தான் நான் கிளம்பி வருவேன். நான் எனக்கு தென்மேற்கு பருவமழை வந்து ஒரு பண்டிகை மாதிரி எனக்கு. அதுதான் என்னோட உண்மையான தீபாவளி. அந்த ஆன்செட் ஆயிருச்சு அப்படின்னா நிறைய மக்களுக்கு வந்து இந்த மழை வரும், அந்த பயணம் தொடங்கட்டும் அப்படின்னு நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனி டவுட்ஸ் யூ கேன் கால் மீ, டாக் டு மீ. இஃப் யுவர் ஃபேமிலிஸ் ஆர் இன் இந்தியா, I'm happy to support. All we ask is to transport me from Erode to your place and bring me back. That's it. We don't charge anything through our NGO. It is a free NGO. Use us and utilize our skills. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். So thank you so much. நன்றி, பல நன்றி for everybody who's attended this, and thank you for taking this message seriously. வணக்கம். Thank you Rajshekhar. Now I'll take the question and answer session. மிக்க நன்றி. இன்றைய சிறப்பு விருந்தினர் அடைமழை பொழிவது போல் நான் ஸ்டாப்பாக இடைவிடாது அவருடைய ஒரு விழிப்புணர்வை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். சொந்தங்களே, உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் என்று கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஏனென்றால் எனக்கு சேட் பாக்ஸ்ல இது வரைக்கும் ஒரு 20 கேள்விகள் வந்திருக்கிறது. அதை எல்லாத்தையும் நான் கன்சாலிடேட் பண்ணி, நிறைய பேர் ஒரே கேள்விகளை கேட்டிருக்கிற காரணத்தினால அதை எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஒருமுகப்படுத்தி அதை ஒரே கேள்வியா நம்ம இன்றைய சிறப்பு பேச்சாளரிடம் கேட்கப்படுவதால், யாரெல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்களோ தயவு செய்து நீங்க உங்களுடைய கேள்விகளை சேட் பாக்ஸ்ல எனக்கு அனுப்புங்க, அல்லது எல்லாருக்கும் பாக்குற மாதிரியும் போடுங்க. அது ஒன்றும் தவறில்லை. எனக்கு அனுப்பிச்சிங்கனாலும் அந்த கேள்விகளை ஒருங்கிணைக்கப்பட்டு அந்த கேள்விகள் இன்றைய பேச்சாளரிடம் கேட்கப்படும். ஸோ அதனால ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருக்கிறவங்க தயவு செய்து சேட் பாக்ஸ்ல உங்களுடைய கேள்விகளை டைப் செய்து போடுங்க. இன்றைய கேள்வி நிறைய கேள்விகள் வந்திருக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் கேள்வி, மழைநீர் சேகரிப்பு, மழைநீருடைய அத்தியாவசியத்தை பத்தி நீங்க தெளிவுபடுத்தினது மிக்க நன்றின்னு ஒருத்தர் தெரிவிச்சுட்டு, இந்த மழைநீர் வடிகால் அல்லது மழைநீர் மூலமாக சுத்திகரிப்பு பண்றதுக்கு இன்னைக்கு நிறைய பிசினஸஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்கும், நம்ம எந்தெந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தொழில் சம்பந்தமா இதை கேட்டிருக்காருங்க. இது ஒரு விழிப்புணர்வை தாண்டி நம்ம இதை ஒரு தொழிலாகவும் கொண்டு செல்வதற்கு என்னென்ன ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தொழில் ரீதியாக பண்ணணும் அப்படின்னா ரெய்னி ஃபில்டர்ஸ்னு சொல்லிட்டு இப்போ பெங்களூர்ல வந்து அவங்க தேவ் ஸ்டார்டட் டூயிங் சம் எக்ஸலன்ட் ஃபில்டர்ஸ். FL100லேருந்து FL500 வரைக்கும் வச்சிருக்காங்க. யூ கேன் பிகம் அ ஸ்டாக்கிஸ்ட் அண்ட் யூ கேன் பிகம் அ கன்சல்டன்ட் ஃபார் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். நாங்கள் இப்போ எப்படி பண்றோம்னா, வி சார்ஜ் பிரைவேட் கஸ்டமர்ஸ் டு டிரான்ஸ்போர்ட் டு கோ அண்ட் கம். அதை எடுத்து நாங்கள் என்ன பண்றோம், கிராமத்துக்கு வந்து இப்போ நாங்கள் NGOஸ்ல வந்து நாங்கள் நிறைய பக்கம் வந்து குட்டை தூர்வாரணும் அதெல்லாம் பண்றது யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் ஃபார் ப்ராஃபிட் இனிஷியேட்டிவ். நீங்க ப்ராஃபிட் பண்ணி பண்ணணும்னா இன்னைக்கு வந்து யூ டேக் கீப் குட் பிளம்பர்ஸ், கீப் குட் எலக்ட்ரீஷியன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். travel to the destination, charge a certain amount like 7,000 8,000 rupees and you check what they are looking for. அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு மழை நீர் வேணுமா, ஹார்வெஸ்ட் பண்ணி குடிக்கணுமா, இல்ல கார்டனுக்கு வேணுமா, இல்ல கமர்ஷியலா வந்து அவங்க பாக்குறாங்களா. இப்போ நாங்க வந்து வேற என்கேஜ் வித் ஸ்கூல். அந்த ஸ்கூல் வந்து இட்ஸ் மெகா ப்ராஜெக்ட். அது வந்து கிட்டத்தட்ட 6 months we are. ஏன்னா எங்க ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க பிளான் எல்லாம் போட்டுட்டு தான் எங்ககிட்டயே வந்தாங்க. ஸோ ஆர்கிடெக்ட் இஸ் நாட் அக்ரிங் வித் வாட் வி ஆர் பிளானிங் டு டூ. ஸோ இதை மிட்டிகேட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகி போச்சு. ஸோ அந்த மாதிரி ஆர் யூ ரெடி டு கிவ் திஸ் டைம்? அப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் கிடைச்சாங்கன்னா யூ கேன் சார்ஜ் பை ஸ்கொயர் ஃபுட்டேஜ். அண்ட் டுடே வாட்டர் இஸ் பிகம் அ மேசிவ் கமாடிட்டி. அதனால இதை வந்து மழைநீர் மூலியமா நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணி நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வெட்டிங்ஸ் பாருங்க. 2 வெட்டிங் திருப்பூர்ல நடந்தது. சஸ்டைனபிளா 100% மழைநீர் கொடுத்தா பண்ண 2 டேங்க் பிடிச்சு கொண்டாந்து அவர் ஊத்துனாரு. அவர் யார்கிட்டயும் பணம் கொடுத்தா அந்த வாங்கினாரு. ஸோ இஃப் யூ காட் பிக் டேங்க்ஸ், சேவ் அண்ட் கீப், யூ கேன் மேபி சார்ஜ் சர்டன் அமௌண்ட் டு sell that rain water with a certificate. கிளம்பி போற அன்னைக்கு அந்த வாட்டரோட TDS எவ்வளோ, அதுல ஆக்சிஜன் டிமாண்ட் எவ்வளவு இருக்கு, BOD அண்ட் COD கார்பன் டிமாண்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு குடிக்க முடியுமா டெஸ்ட் பண்ணி அனுப்பிச்சு லாரி இன்னைக்கு மழை நீரை விற்கலாம் நீங்க. ஸோ தட் இஸ் திஸ் ஒன். பட் ப்ளீஸ் டோன்ட் செல் இன் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்.
sell it in the other thing that is really coming up really well is water ATM. நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 5 ரூபா போட்டா இன்னைக்கு உங்களுக்கு 50 லிட்டர் தண்ணி கொட்டுது. இன்னைக்கு அது ஒரு சின்ன காயின் மாதிரி போட்டுறாங்க, நம்ம எப்படி ஏடிஎம்ல காசு எடுக்கிறோம் அந்த மாதிரி பண்றாங்க. ஸோ அகைன் யூ ஃபீட் தட் டேங்க்ஸ் வித் ரெயின் வாட்டர் வித் ஃபில்டர் ஆன் அ டெய்லி பேசிஸ். செக் இஃப் த வாட்டர் இஸ் பாட்டபிள் டு ட்ரிங்க். நீர் வந்து 0ல இருந்து 14 வரைக்கும் pH இருக்கு. 7ல தான் குடிக்கணும். ரெயின் வாட்டர் 5.5, ஸ்லைட்லி acidic, which is good for the body. ஸோ அந்த வாட்டர் ஏடிஎம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க 1.5 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணா இன்னைக்கு வாட்டர் ஏடிஎம் என்ன பண்றாங்க, மக்கள் இந்த போர் வாட்டர் தான் கொண்டாந்து ஊத்தி அதை ஆரோ பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க அது வேண்டாம், திஸ் இஸ் ரெயின் வாட்டர் ஏடிஎம்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே, ஸோ பீப்புள் நிறைய பேர் விழிப்புணர்வு வரும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ தட்ஸ் அ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. அண்ட் ஆல்சோ அகெயின் இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு குரூப் ஒன் ஃபார்ம் பண்ணி உங்க ஓன் கிராமத்திலே வந்து இன்னைக்கு ஒரு குட்டையை தூர்வார வேண்டியதா இருக்கும். ஸோ அகைன் பாருங்க, நீங்க நாளைக்கு ஜேசிபிஸ் இன்வால்வ் பண்ணுவீங்க, மரக்கன்று நடுவீங்க. ஸோ யூ ஆர் கிவிங் மைக்ரோ ஜாப்ஸ் டு பீப்புள் அண்ட் யூ ஆர் டெவலப்பிங் அன் இண்டஸ்ட்ரி. இப்போ எனக்கு தெரிஞ்சு என்ன சார்பா டெய்லி 100 பேர் வந்து பல இடத்துல வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. டெய்லி 100 பேர். அது வந்து ஒரு பணக்குட்டையா இருக்கும், இல்ல வந்து மழைநீர் சேகரிப்பா இருக்கும், இல்ல லேபரர்ஸ் தோன்ற லேபரரா இருக்கும். டெய்லி வேலை செய்யறாங்க. ஸோ தட்ஸ் அன் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி யூ கேன் கிரியேட். Okay, what I'm doing is not for me, it's for the next generation people. Repeated time and time again adana solren. With business you can also do this. Thank you for asking for such a wonderful question. மிக்க நன்றி. அடுத்த கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம நீங்க சொன்ன அந்த ஏடிஎம் கான்செப்ட்ல நான் வந்து சில என்ஜிஓக்கள் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து என்னுடைய என்ஜிஓ நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய தண்ணீர் பற்றாக்குறையை குறைக்கிறதுக்காக நாங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணணும்னு ஒரு விருப்பப்படுறோம். அதுக்கு ரெடிமேடா அந்த ரெயின் வாட்டர் ஏடிஎம் மாதிரி நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுனா எப்படி ஒரு ஸ்டீல் டேங்கை நம்ம வைக்கிறோமோ அது மாதிரி ரெடிமேடா பேக்கேஜ் யாராவது பண்றாங்களா? அதனுடைய அவங்க எந்த இடத்துல கால் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க எனக்கு தெரியல. இந்தியாவில் இருக்காங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு எங்க வீட்டுல. நீங்க வந்தீங்கன்னா எங்க வீடு இங்க பக்கத்துல நிறைய பண்ணிருக்கோம் ப்ராஜெக்ட்ஸ், ஸ்கூல்ஸ் பண்ணிருக்கோம், ஏடிஎம்ஸ் பண்ணிருக்கோம். நான் கூட்டு போய் காமிக்கிறேன். See, the biggest model we have is our house. So you please come, எங்க வீட்டை பாருங்க. ஏன்னா எவ்ரிடே பார்த்தா 5 to 10 விசிட்டர் வந்துகிட்டே இருக்காங்க கான்ஸ்டன்டா. என்னோட யூடியூப்ல வந்து போய் பாத்தீங்கன்னா என்னோட வீட்டு பிசினஸ் தமிழால வந்து என்னோட வீட்டோட வீடியோவும் என்னோட இது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பத்தி வீடியோ ரெண்டுமே இருக்கு. பிசினஸ் தமிழான்னு சொல்லிட்டு என்னோட வீட்டோட பேர் வந்து சாத்விக் அமூல்யம். அதுல வந்து வீட்டை பத்தியும் சொல்லியிருக்கோம், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பத்தியும் சொல்லியிருக்கோம். ரெண்டுமே வந்து கார்பன் நியூட்ரல். ஸோ இது இருக்கு, நீங்க அதுல பாருங்க. என்னை வந்து பார்க்கணும்னா என்ன தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நம்பர் வந்து திரு ராஜசேகர் அவர்கள்ட்ட வாங்குங்க. நான் வந்து போன்லயும் பேசுறேன், வீட்டுக்கும் வந்து பாருங்க. ஐம் ஹாப்பி டு ஹேவ் யூ இன் மை ஹவுஸ். கப் ஆஃப் காஃபி, டீ, வி கேன் சிட் அண்ட் டாக். எவ்வளவு நேரம் ஆனாலும் பேச. ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி நம்ம சொந்தங்களுக்கு. நிறைய சொந்தங்கள் வந்து டைரக்ட் மெசேஜஸ் நிறைய எனக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க. ஸோ அதெல்லாமே எனக்கு இங்கே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சேட்லையும். உங்களோட கேள்விகள் எல்லாத்தையுமே நாங்கள் கண்டிப்பாக கேட்குறோம். கொஞ்சம் தயவு செய்து பொறுமை காக்கவும். ஏன்னா எல்லா கேள்விகளையும் கன்சாலிடேட் பண்ணி அந்த கேள்விகள் எங்களுக்கு நம்ம டீம் அனுப்பிட்டு இருக்காங்க. அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்போம். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரீசார்ஜ் நம்ம பண்றதுக்கு அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்ல நம்ம வந்து ஒரு எர்த் பிட்டை தோண்டி அதுல வந்து கற்கள் எல்லாம் நிறைச்சு அதுல ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம பண்றோம். அது மட்டுமே போதுமானதா? அல்லது நீங்க சொல்லும் மாதிரி நம்ம வந்து ஒரு தொட்டியில தேக்கி வைக்கும் பொழுது எங்க வீட்டுல வந்து ரெயின் வாட்டருக்காக தனி தொட்டி கிடையாது, கீழே சம்ப் ஒரே சம்பா இருக்கு, அதுக்கு உங்களோட ஆலோசனைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ரூஃப்ல இருந்து விழுகிற தண்ணி, இல்ல உங்க ஃபேக்டரி மேல விழுகிற தண்ணி, இல்ல உங்களோட நிர்வாகத்து மேல விழுகிற தண்ணி எடுத்து ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணி எடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஸ்டோர் பண்றீங்க. சில டைம் என்ன ஆகும், நானே பயந்துருவேன். என்னோட ரெயின் பார்த்துட்டு என் தொட்டியெல்லாம் என்னோட பைப்பெல்லாம் வெடிச்சு தொட்டியெல்லாம் நம்பி வெளியில போகும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அதை தோட்டத்துல மட்டும் தான் விடுறோம். ஸோ இந்த ரெயின் ரீசார்ஜ் வெல்ல போட்டோம்னா கல்லு ஒன்றும் போட தேவையில்லை. இப்போ ஸ்பெஷலைஸ்டு ஆர்டிசான் வெல்டிகர்ஸ் இருக்காங்க எங்க டீம்ல, கிட்டத்தட்ட 50 பேர். அவங்க வந்து 3-4 ஜெனரேஷனா வந்து மண்ணு வட்டர் கம்யூனிட்டின்னு ஒசூர்ல வந்து அவங்களோட வாழ்வாதாரமே கிணறு தோன்ற வேலை தான். அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு ரிங்குங்கிறது 10 இன்ச், ஒரு அடி, நியர்லி ஒரு அடி. அந்த ரிங்கை வந்து 3 அடினா இன்னைக்கு 1500 rupees. அவங்க வந்து உங்களுக்கு ரிங் இல்லாம ஓபன் பண்ணி 10 அடி, நம்ம பெல்ட்ல 15 அடி வரைக்கும் பிரேக்கர் வைக்காம போகலாம். எங்களுக்கு ஒரு கிணறு தோன்றப்போ ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிற சமம். ஏன்னா ஒரு வாட்டியும் ஓபன் பண்றப்ப பலவிதமான சேலஞ்சஸ் வரும். நம்ம அங்க இருக்கணும், அந்த சம்டைம் பாம்பு இருக்கும், கேஸ் வெளியில வரும், தண்ணி உடையும், பைப் உடையும். ஆனா டைரக்டா ஓபன் பண்ணி 3/4 இன்ச் ஜெல்லியை மட்டும் கீழே போட்டு அது மேல வந்து நம்ம நெல்லிக்காய் மரத்தை வெட்டி அது மேல போட்டுட்டு வெட்டிவான வீடியோஸ் வந்து திரு ராஜசேகர் அவர்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன்.
அதனால அந்த ரீசார்ஜ் வெல் பண்ணலாம். நமக்கு எடுத்து குடிச்சது போக தான் மிச்சத்தை வந்து மதர் எடுத்து கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் கேட்டேன் அப்படின்னா மந்த்லி உங்களோட ஏர்னிங் எவ்வளவு போதுன்னு கேட்டேன்னா யாரும் ஆன்சர் சொல்ல மாட்டீங்க. இப்போ நான் ஒரு பர்டிகுலர் ஏர்னிங் தான் போதுன்னு வந்துட்டேன் இந்தியாவுக்கு. சில பேர் நினைக்கிறாங்க இது 10 இன்னொரு ஒரு கார் இருக்கு 4 கார் வேணும். அந்த மாதிரி தண்ணீருங்கிறது இவ்வளவு கொடுத்தா போதும் நம்மளுக்கு. நம்மளோட ஆனுவல் கன்சம்ஷன், வீட்டு கன்சம்ஷன், டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் எத்தனை பேர் இருக்காங்க, கெஸ்ட் எத்தனை பேர் வராங்க பார்த்துட்டு மிச்சத்தை எடுத்து விட்டுருங்க. அது பாட்டுக்கு அது பயணத்தை நோக்கி அந்த ரீசார்ஜ் வெளில போயிட்டே இருக்கும். ஆனா ஒரு நாள் என்ன பண்ணும், அது நம்பிருச்சுன்னா டிஸ்சார்ஜ் பண்ணும். இப்போ எப்படி ஒரு பாட்டில் தண்ணியில பிடிச்சி நான் கொண்டு போறேன், திருப்பி கொண்டாந்து அந்த பாட்டில் நப்பறணும், அதுதான் அக்வாஃபயர். தெர் இஸ் பிரைமரி அக்வாஃபயர், தெர் இஸ் செகண்டரி அக்வாஃபயர். நம்ம பிரைமரி அக்வாஃபயர் நப்பிக்கிட்டே இருக்கிறோம் மேல. ஒரு நாள் டிஸ்சார்ஜ் பண்ணும். ஸோ ரீசார்ஜ் வெல்லுங்கிறது லாஸ்ட் ரிசார்ட் தான். அது ரீசார்ஜ் பண்ணுனா அக்கம் பக்கம் கிணறு அதெல்லாம் நல்லா இருக்கும். எங்க தோட்டத்துல என்ன ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் தெரியும். நான் வந்து டெய்லி ஒரு அப்டேட்டாவது வந்து நீரை பத்தி போடுவேன். ஸோ இப்போ நான் ஒரு பணக்குட்டை வந்து தொடர்ந்து 4 நாள் ஆச்சு. எல்பிபில எங்களுக்கு வந்து இப்போ வந்து தண்ணி எங்களோட டேர்ன் இப்போ நான் இதை முடிச்ச வேகத்துல துணியை மாத்திட்டு சாப்பிட்டுட்டு நைட் போயிருவேன் தண்ணி கட்டுறதுக்கு. காட்டுல அந்த எல்பிபில இருந்து எடுத்து விட்டு அந்த பணக்குட்டையை நப்பிட்டு வந்துருவேன். 5 லட்சம் லிட்டரு. நான் நாளைக்கு மத்தியானம் பார்க்கறதுல பாதி தண்ணி வந்து பர்குலேட் ஆகி போயிடும். அது எனக்கு வரப்போன்ல, எனக்கு 100 மரக்கன்றுகள் உள்ள இருக்கு. பிளஸ் என்னோட கம்ப்ளீட் சுத்தி வட்டாரத்துக்கு ஐ எம் கிவிங் ரீசார்ஜ். ஒரு கிட்டத்தட்ட 10 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அந்த தண்ணி ரீசார்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஒரு நாள் திருப்பி வருவது நம்மளுக்கு. ஏன்னா நீர் வந்து அழிக்கவே முடியாது. ஸோ ரீசார்ஜ் இஸ் அ கான்செப்ட் விச் ஆல் ஆஃப் யூ ஹேவ் டு அடாப்ட் ஆஃப்டர் டேக்கிங் வாட்டர் ஃபார் ரீயூஸ் அகைன். ஓகே, வாங்க வீட்டுக்கு வந்து பாருங்க. ரீசார்ஜ் எல்லாம் வீட்டுல 2-3 வச்சிருக்கோம் நாங்க. சொந்தங்களே, நீங்க உங்களுடைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி அவருடைய தொலைபேசி எண் கண்டிப்பாக உங்களுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணப்படும். நீங்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அவருடைய தனிப்பட்ட தொலைபேசி எண்ணை உங்களுக்கு நான் பகிர்ந்தளிக்கிறேன். அதே மாதிரி அவர் கூறியது போல் அவருடைய யூடியூப் சென்று நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய பொன்னான நேரத்தை நம்ம வீணடிக்காம அவர் சொல்லக்கூடிய அந்த கூற்றை எல்லாம் நீங்க அவருடைய யூடியூப்ல பார்த்துக்கிட்டு தெளிவு பெற்ற பிறகு நம் இன்றைய பேச்சாளரை உங்களுக்கு உண்டான சந்தேகங்களை கேட்கும் பொழுது அவருடைய நேரமும் மிச்சப்படும், உங்களுடைய நேரமும் மிச்சப்படும். அதற்கு உண்டான ஒரே ஒரு காரணத்திற்காக தான் அவருடைய தொலைபேசி எண்ணை இந்த பொது தளத்தில் நாங்க பதிவிடாததற்கு காரணம் வேறொன்றும் இல்லை என நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. தயவு செய்து சொந்தங்கள் அனைவரும் அவருடைய யூடியூப் தளத்துல அவர் அனைத்து விதமான விழிப்புணர்வும் என்னென்ன விஷயங்கள் எப்படி செய்யணுங்கிறது எல்லாமே தெரிவிச்சிருக்காரு. அதை பார்த்து முடிச்சுட்டு நீங்க எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணினீங்கன்னா நான் அல்லது இந்த கேபிஎன் டீம்ல யார் இருந்தாலும் சரி, பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் மலேசியால இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் யாருக்கு வேணாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணினீங்கன்னா அவர் உங்களுக்கு இன்றைய சிறப்பு பேச்சாளர் அவருடைய நம்பரை, தொலைபேசி என்ன உங்களுக்கு பரிந்தளிப்பாங்க. கண்டிப்பா நீங்க அதை கேட்டுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் அப்புறம் இன்னொன்னு, இப்போ சப்போஸ் இதுலயே யாராவது வந்து ஃபேக்டரிஸ் வச்சிருக்காங்க, இல்ல ஸ்கூல்ஸ் வச்சிருக்காங்க, காலேஜஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா ஐ எம் ஹாப்பி டு கோ அண்ட் டூ அ டாக் ஃபார் தெம் ஆல்சோ. வாட்டர் நாங்க வந்து வாட்டர் லிட்டரசி ப்ரோக்ராம்னு பண்றோம் 2.5 hours அது. ஸோ அப்படி இருந்தாலும் இன்வைட் பண்ணுங்க, ஐல் பி ஹாப்பி டு கம். டிஆர்டிஓ ஹைதராபாத், டிஆர்டிஓ சென்னை, பெங்களூர் எல்லாத்துலயும் டீச் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ ப்ளீஸ் இன்வால்வ் அஸ், ஐ எம் ஹாப்பி டு கம் அண்ட் டு இட். ஓகே சொந்தங்களே, நீங்க அவருடைய ஃபேஸ்புக் ஐடி கேட்டிருக்கீங்க. அது கண்டிப்பா நான் உங்களுக்கு ஃபேஸ்புக் ஐடியும் ஷேர் பண்றோம். நீங்க இருந்ததுன்னா நீங்க ஃபேஸ்புக் ஐடி சொல்லிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் பீப்புள் டு ஃபாலோ யூ ஆன் ஃபேஸ்புக் ஆல்சோங்க. சிவகுமார் சார், நீங்க உங்களோட ஃபேஸ்புக் ஐடி சொல்ல முடியுமா? ஆர் யூ ஆன் ஃபேஸ்புக்? எஸ், ஐ அம் ஆன் ஃபேஸ்புக். ஓகே, உங்க ஃபேஸ்புக் ஒன் செகண்ட். ஓகே, நீங்க செக் பண்ணிட்டு சொல்லுங்க. அதுக்குள்ள நான் அடுத்த கேள்விக்கு நான் போயிடுறேன். சொந்தங்களே, இன்றைய பேச்சாளர், இன்றைய சிறப்பு நம் விருந்தினர் சொல்லுவது போல் எல்லாரும் ஒரு பிளெட்ஜ் எடுத்துக்கணும். மழை நீரை சேமிப்பது ஆகட்டும், அல்ல மழை நீரை வீணாக்காமல் நம்ம கிரவுண்ட் வாட்டரை ரீசார்ஜ் பண்றதற்கும் நம்ம வந்து இன்றியமையாத ஒரு சூளுரை பிளெட்ஜ் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு சொல்லுங்க சார், சொல்லுங்க. நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஃபேஸ்புக் லிங்க் கொடுக்குறேன். ஐடியா நான் உங்களுக்கு நீங்க உங்களோட ஐடி கிடைச்சதுக்கு பிறகு நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நம்ம ஃபேஸ்புக் ஐடியை நம்ம ஷேர் பண்ணுவோம். அப்படி யாருக்காவது வராமல் இருந்திருந்ததுன்னா நீங்க என்னுடைய தொலைபேசி எண்ணை எடுத்துக்கலாம், அல்லது பழனியப்பன் மாரப்பன் அவர்களுடைய தொலைபேசி எண்ணுக்கும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னுடைய நம்பர் நீங்க வேணா எடுத்துக்கோங்க, 919894788958. ஐ ரிப்பீட், 919894788958. சேட் பாக்ஸ்லயும் என்னுடைய தொலைபேசி எண்ணை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். நீங்க எனக்கு நம்பர், இன்றைய சிறப்பு விருந்தினரோட மொபைல் தொலைபேசி எண் வேணும் என்று நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, நான் கண்டிப்பாக ஷேர் பண்றேன். நிறைய கேள்விகள் அதை சார்ந்து இருக்கிறதுனால அதற்கு ஒரு சில மணித்துளிகள் எடுத்துக்கொண்டதற்கு மன்னிக்கவும். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணும் பொழுது
அந்த தொட்டியில இருக்கக்கூடிய சம்ப்ல நம்ம விட்டு வைக்கும் பொழுது ஏதாவது ஒரு காரணத்துல நீங்க சொல்லும்போது அந்த ஏர் டைட் சன்லைட் டைட் பண்றதுல சரியா இல்லாம இருக்கும் பொழுது இந்த புழு உற்பத்தி ஆகி விடுகிறது. அதனால நாங்க சேகரிச்சு வச்ச மழைநீர் எல்லாமே எங்களுக்கு வீணாயிருது. அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யுக்தி கேட்டிருக்காங்க. வாட்டர் நீங்க எடுத்து வைக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஏர் அண்ட் விண்ட் அண்ட் வாட்டர் டைட் இல்ல அப்படின்னா அது புழுவாரம் ஆகிறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி ஆயிப்போச்சு அப்படின்னா நீங்க அதை என்ன பண்ணலாம், நீங்க பம்ப் போட்டு அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஃபில்டர் மூலியமா திருப்பி அதே ரெய்னி ஃபில்டர் மூலியமா நீங்க ஃபில்டர் பண்ணி யூ கேன் சென்ட் இட் ஃபார் டேக்கிங் ஷவர். இப்போ நாங்க வீடு வந்து சோலார்ல ரன் பண்றோம். ஸோ எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கம்ப்ளீட்லி ஃப்ரீ, எங்களுக்கு பில்லே கிடையாது. ஸோ அந்த மாதிரி மோட்டர் போட்டு நீங்க திருப்பி வந்து ஃபில்டர் பண்ணி யூ கேன் டேக் இட் பேக் டு தி டேங்க். மறுபடியும் தொழில்நுட்ப கோளாறு என்று நினைக்கின்றேன். சொந்தங்களே, ஒரு நிமிடம் பொறுத்தருள வேண்டுகிறேன். கண்டிப்பாக நம்ம மறுபடியும் திருப்பி கனெக்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம அவர் கூட உரையாடலாம். நிறைய சொந்தங்கள் வாட்டர் பிசினஸ்ல ஆல்ரெடி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய எஸ்எம்எஸ் எனக்கு வந்துட்டு இருக்குங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவருடைய தொலைபேசி எண்ணை கண்டிப்பா நாங்க கொடுக்குறோம். நான் பல தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க எனக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. நான் என்னுடைய தொலைபேசி எண்ணையும் உங்களுடன் இதில் பகிர்ந்து கொடுக்கின்றேன். நீங்க அதுல வந்து லாகின் பண்ணிக்கலாம். சிவகுமார் மம்ஸ், நீங்க வந்து பேசுனது கடைசியில் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. நீங்க என்ன பேசுனீங்கிறது அந்த கேள்வி பாதியோட நின்றதுனால நான் மறுபடியும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுபடியும் நீங்க பேசிடலாம், அந்த கேள்விக்கு பதில் சொல்லிடலாங்க. ஓகே, இப்போ என்னாச்சுன்னா வாட்டர் வந்து டேங்க்ல வந்து உங்களுக்கு கெட்டு போகுது அப்படின்னா ஒரே காரணம் வந்து சன்லைட் தான். சன்லைட் அண்ட் ஏர் பட்டதுன்னா கெட்டுரும். அதை எடுத்து திருப்பி நீங்க வந்து வி கேன் யூஸ் இட் ஃபார் குளிக்கிறதுக்கு, கிச்சன்ல யூஸ் பண்றதுக்கு, வாஷ் பண்றதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது குடிக்கிறதுக்கு இல்ல. பட் மேக் ஷூர் தட் யூ இன்வெஸ்ட் இன் அ வெரி குட் மீட்டர். அதாவது வந்து டிடிஎஸ் செக் பண்றதுக்கும் பேத்தஜன்ஸ் செக் பண்றதுக்கும் பாருங்க. பேத்தஜன்ஸ் ஆர் வெரி சிம்பிள். நீங்க எடுத்து லேபு காமிச்சாலே தெரிஞ்சிடும் அதுல வந்து ஈக்குவலா இருக்கா இல்லையான்னு அப்படின்னு. அப்படி நாங்க மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நாங்க செக் பண்றதுல, பிகாஸ் எங்களோட சிஸ்டம்ஸ் எல்லாம் ரோபஸ்டா இருக்கு. அப்படி ஆச்சுன்னா ஒரே வழி, அந்த வாட்டர் எடுத்து நீங்க மேல திருப்பி டேங்க் கூட்டு யூ கேன் யூஸ் இட் ஃபார் வாஷிங் ஆர் யூ கேன் யூஸ் இட் ஃபார் கிச்சன் பர்பஸ். அகைன் சோலார்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இட் இஸ் அகைன் சஸ்டைனபிள். உங்க மோட்டர் கடை இஸ் கவர்ட் இன் தட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். யூ கேன் டூ தட். ஸோ இட் பிகம்ஸ் சஸ்டைனபிள். பட் குடிக்கணும் அப்படின்னா யூ காட் டு டூ லாட் ஆஃப் அதர் ஒர்க். அந்த எடுத்து செம்பண்டால வைக்கிறது, அந்த தண்ணியை வந்து டெய்லி வெயில வச்சு திருப்பி கொண்டாந்து வீட்டுல வைக்கிறது, மேல ஒரு நெட்டு மாதிரி போட்டுருணும். 12 மணி வெயில 1 மணி நேரம் வச்சா போதும், உங்களோட வாட்டர் வந்து டோட்டலி பாட்டபிள். எங்களுக்கு அந்த பிரச்சனை இது வரைக்கும் வந்தது இல்லை. பட் சில பீப்புளுக்கு என்ன ஆகும், அந்த ஸ்டீலி இது வரும், ஒரு பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த ஸ்டீலி டேஸ்ட் வரும் மழை தண்ணியில. ஏன்னா அது ஆசிடிட்டி லெவல்ஸ். அவருடைய நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேங்க. அவர் அந்த அசிடிட்டி லெவல்ஸோட சொல்லியிருக்காரு. நான் மறுபடியும் உங்களுடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில் அவர்கிட்ட கேட்கிறேன். நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கும் போல இருக்கு நிறைய. அதுக்காக நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கறனால நீங்க அந்த அசிடிட்டி லெவல் சொன்னீங்க, அதோட நின்றுச்சுங்க, அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு உங்களுடைய ஸ்பீச். அந்த அசிடிட்டி லெவல்ல இருந்து மறுபடியும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிருங்க. ஓகே, அசிடிட்டி லெவல்ஸ் வந்து வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா pH வந்து 5.5 இருக்கு. குடிக்கிறப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் வந்து ஸ்டீலி டேஸ்ட் வரும் பேலட்ல, நம்ம வாயில. அதை பத்தி கவலைப்படாதீங்க, அது நீர் அப்படிதான் இருக்கும் டேஸ்ட். அதே ஆரோ வாட்டர் நீங்க குடிச்சு பழகிட்டீங்கன்னா, ஆரோ வாட்டர் குடிச்சீங்கன்னா சப்பையா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு கரும்பு எடுத்து நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிஷின்ல விட்டு பால் குடிக்கலாம்னு நினைச்சிட்டு நீங்க சக்கையை சாப்பிட்டு பாலை விட்டுறீங்க. அதான் ஆரோ வாட்டர். Okay, so better is not to touch RO water because we are vitamin D deficiency nation in the world. So இந்த ROல வந்து இன்வெஸ்ட் பண்ணாம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து குடிங்க. நிறைய ஸ்டோரேஜ்ல எடுத்து வச்சிருக்கணும் ஆகாது. திருப்பூர்ல ஒருத்தர் வீட்டுல பண்ணியிருக்காரு, திரு ஜூப்ளி பால். 3 டேங்க் போட்டு, 1 குடிக்கிறதுக்கு, 1 வந்து அவரோட பாத்ரூமுக்கு, 1 வந்து அவங்களோட கிச்சனுக்காக வச்சிருக்காரு. 3மே பிரம்மாண்டமா அவருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. த்ரூ அவுட் தி இயர் எந்த தண்ணியும் வாங்குறது இல்லை அவரு. எங்க வீட்டுல 0 பில் வாட்டர் ஆச்சுங்களா. இன்னைக்கு மிகப்பெரிய மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி டு ஹேவ் வாட்டர் டு ட்ரிங்க் இஸ் பெங்களூர் சிட்டி. மைசூர்ல தண்ணி வந்தாதான் அவங்களுக்கு. ஆனா இன்னைக்கு அங்கேயே நிறைய பேர் வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அந்த மிட்டிகேட்டிங் ஃபேக்டர் நம்மளுக்கு வரணும். கண்டிப்பாங்க. அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, விவசாயிகள் வந்து ஒரு விவசாயம் சார்ந்த பெரும்பாலும் விவசாய நீரை சேமிப்பது எப்படி எங்களுக்கு தெரியறது இல்லை. அந்த குட்டை நீர் அல்லது வரப்பு, இதை தவிர வேற ஏதாவது முறையில நாங்க வந்து நீரை சேமிக்க முடியுமா? விவசாயம் செய்யும் அன்பர்கள் கேட்டிருக்காங்க.
நீர் குடிக்கிறது தான் பேசிட்டு இருந்தோம். அதான் எனக்கு டைம் இல்லாத காரணத்தால் நான் வந்து விவசாயத்தை பத்தி பேச முடியல. ஏன்னா விவசாயம் மிகப்பெரிய அது ஒரு தனி உலகம் நீர் சேமிப்புல. உங்ககிட்ட எவ்வளவு லேண்ட் இருக்கோ அதை 33% வந்து தயவுசெய்து வந்து அதை இது ஒதுக்கி வச்சிருங்க. நீர் மேலாண்மைக்கும் நீர் சேவிங்க்கும் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கும் சேவ் பண்ணி வச்சிருங்க. குட்டை அமைப்புக்கு வந்து ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு ஆல் யூ நீட் இஸ் ஒரு ஜேசிபி. அந்த ஜேசிபில இருந்து நீங்க வந்து ஒரு 10 அடி வரைக்கும் போகலாம். அந்த 10 அடி எப்படின்னா இப்படி டேப்பரா தான் போகணும். அந்த டேப்பரா போய் 4 சைட்லயும் வெட்டி வேர் வச்சு விட்டுட்டு வர்ற தண்ணி அதுல விடுங்க. அதுல நின்றுகிட்டே இருக்கும், அது உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அதை எடுத்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க பிளாஸ்டிக் லைனிங் கொடுத்து அதுல வச்சிருந்து எடுத்து விடலாம் ஒரு விதம். இல்ல இந்த குட்டை நம்பிருச்சு அப்படின்னா அதுல இருந்து பைப் போட்டு ஒரு 5க்கு 5 அடி தொட்டி கட்டி அந்த தொட்டிக்குள்ள கல்லு போட்டுருங்க. பெரிய பெரிய போல்டர் கல்லு போட்டு இந்த குட்டையில தண்ணி போய் அதுல இறங்கட்டும். சுத்தமான தண்ணி உங்க கிணத்துக்கு எடுத்து விட முடியும். நீங்க அந்த கிணத்து ரீசார்ஜ் பண்ணாலே போதும். உங்களோட 60 அடி வரைக்கும் அந்த வாட்டர் பயணிக்கிற ரூட் வந்து எப்பவுமே தண்ணி ஃபுல்லா இருக்கும். நான் சில கிணறுல போய் பார்ப்பேன், எங்களுக்கு தண்ணி எப்பவுமே முயாதுங்க அப்படிம்பாங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? அவங்க முன்னோர்கள் வந்து அந்த வாட்டர் டேபிள் அழிக்கல. தேர் இஸ் 2 டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர் டேபிள் அதுதான் நம்ம குடிச்சிட்டு இருந்த முன்னோர்கள் மூலியமா. இன்னைக்கு கிரவுண்ட் வாட்டர் குடிக்கிறோம், அது ஃபாசில் வாட்டர், நமக்கு சொந்தமான வாட்டர் கிடையாது, அதுதான் போர் வாட்டர். ஸோ அந்த தண்ணியை குட்டையில இருந்து எடுத்து திருப்பி கிணத்துல விட்டாங்கன்னா வாட்டர் ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஆனா யாரோ செஞ்சது உங்களுக்கு வரும், உங்களுக்கு செஞ்சது யாருக்கோ போகும். ஸோ நான் மட்டும் எனக்கு மட்டும் செய்யறேன்னு செய்யாதீங்க. எத்தனையோ தாராபுரத்துல இருந்து நீங்க இன்னைக்கு வெள்ளக்கோயில்ல ஒரு குட்டை அமைச்சிருக்கோம். 2019 நிலங்கள் ட்ரஸ்ட் மூலியமா அமைச்சோம். இன்னைக்கு தண்ணி ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு காலையில அடிச்சு சொல்றாங்க, நாங்க வச்ச அத்தனை மரக்கன்றுகள் 2015 நவம்பர் 2019 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நிறைய மரக்கன்றுகள் வச்சோம். ஃபுல்லா நீ வாட்டர் தண்ணி நிறைய நிக்குது. இன்னைக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் திருப்பி வரும். வாட் இஸ் புட் டு மதர் எர்த் வில் கம் பேக் டு அஸ். ஸோ விவசாய சார்ந்த ஏதாவது டவுட் இருந்தா அகைன் வாங்க, நான் நிறைய பனைக்குட்டைகளை கொண்டு போய் காமிக்கிறேன். நிறைய பாண்ட் லேக் செஞ்சிருக்கோம், ஹண்ட்ரட்ஸ் செஞ்சிருக்கோம், ஸ்கூல்ஸ்ல செஞ்சிருக்கோம். இன்னைக்கு ரீசார்ஜ் ஸ்கூல்ஸ்ல இன்னைக்கு வந்து இது போட்டிருக்கோம். அப்புறம் குட்டப்பாளையத்துல SKCRF வீட்டுல ஃபர்ஸ்ட் அமைச்ச பண்ணக்குட்டை இருக்குது. அவரும் அது இல்லாம வள்ளியரசில வந்து 2 ஏக்கர்ல போட்டு இருக்காரு திரு கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்கள். அதுலயும் போய் பாருங்க. அதெல்லாம் அவங்க ஒரு அற்புதமான வேலை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க ஏரியால சுத்தியும் வள்ளியரசியல் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் பிசினஸ் பீப்புளோட இன்னும் இண்டிபெண்டன்ட் ஹவுசஸோட விவசாய கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி விவசாயத்துக்கு தான். விவசாய பீப்புள் தான் கூட நானும் விவசாயம் செய்யறேன், விவசாயத்துக்கு நான் கொடுப்பேன். கால் பண்ணுங்க எனி டைம். கண்டிப்பாங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, கசிவு நீர் குட்டை அமைத்தால் விவசாயத்துக்கு நடைமுறையில் பயன் தருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட்டர் வந்து 3ஆ பிரிக்கலாம். ஒன்னு ஃப்ரெஷ் வாட்டர், இன்னொன்னு கிரே வாட்டர், இன்னொன்னு பிளாக் வாட்டர். இந்த கிரே வாட்டர் வந்து இப்ப சப்போஸ் வந்து நம்ம கிராமத்துல இருந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எங்களுக்கு வந்து டிச்சில் விடுறது வேண்டாம், ஆனா நாங்க வெறும் இந்த கை கால் கழுவுறது, குளிக்கிறது, பாத்திரம் கழுவுறது, இந்த தண்ணீரை மட்டும் இந்த மாதிரி குட்டையில சேகரிச்சு விவசாயம் பண்ண முடியுமா? பண்ண முடியும். எதுக்கு பண்ண முடியும்னா வாழை பூ ரகங்கள். இந்த பெங்களூர் பக்கம் போய் நீங்க கோலாறு போனீங்கன்னா இன்னைக்கு பெங்களூர்ல இருக்கிற அத்தனை கழிவு நீர் வந்து அங்கதான் எடுத்து விடுறான். அதெல்லாம் அங்க போய் ட்ரீட் ஆகி பேசிக் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்து விடுறோம். ஆனா பிளாக் வாட்டருங்கிறது சிவேஜ் வாட்டர். அதுல நிறைய பேத்தஜன்ஸ் இருக்கும், அதுல விவசாயம் செய்ய முடியாது நம்ம. ஏன்னா ஒன்ஸ் பூமிக்குள்ள இறங்கிருச்சு அப்படின்னா அந்த தண்ணி அந்த இடம் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு 20-30 இயர்ஸ்க்கு ரெக் ஆயிரும். ஏன்னா இந்த பேத்தஜன்ஸ் சாகாது, பூமிக்குள்ள இருக்கும். ஸோ அந்த பிளாக் வாட்டர் சிவேஜ் வாட்டர் மிக்ஸ் ஆகாத வரைக்கும் கிரே வாட்டர் வச்சு நல்லாவே விவசாயம் செய்யலாம். நிறைய பேர் செய்யறாங்க, நானே செஞ்சிருக்கிறேன். வாழை அருமையா வரும். நிறைய கிராமத்துல அந்த காலத்துல நீங்க போய் உங்க வீட்டு பின்னாடி மறுபடியும் தடங்களுக்கு வருந்துகின்றோம், பொறுத்தருள வேண்டுகிறேன். அவர் திரும்ப இணைப்புல வரும் பொழுது கேரட் மறுபடியும் ஒரு நிமிஷங்க. உங்களுடைய கேள்வி பதில் வந்து அந்த அல்கலைன் கண்டென்ட் பிளஸ் அந்த பிளாக்ல இருந்து நம்ம கிரே வாட்டர் யூஸ் பண்ணலாங்கிற பொழுது கட் ஆயிடுச்சுங்க. மறுபடியும் ஹேங் ஆகி அப்படி நின்றுச்சு. அதுல இருந்து கொஞ்சம் மறுபடியும் பதில் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ வாட்டர் இஸ் 3 கைண்ட்ஸ் ஆஃப் வாட்டர். பிளாக் வாட்டர், தெர் இஸ் கிரே வாட்டர், தெர் இஸ் நார்மல் வாட்டர். இப்போ கிரே வாட்டர் வந்து ஒரு குட்டையில விட்டு நம்ம வந்து அந்த பூ ரகங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து மேல் டாப்பா அப்படி எடுத்து யூஸ் பண்ணலாம், ஏன்னா செடிமெண்ட் செட்டில் ஆயிரும். ஆனா பிளாக் வாட்டர் விச் சிவேஜ் வாட்டர் ஹஸ் காட் பேத்தஜன்ஸ், அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுல அந்த பேத்தஜன்ஸ் ஒன்ஸ் பூமிக்குள்ள இறங்குச்சு அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் அலைவா அப்படியே இருக்கும். நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ பெங்களூர் பக்கம் அவுட்ஸ்கர்ட்ஸ் போய் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய விதமான இந்த சாமந்தி பூ எல்லாம் வந்து நம்மளோட ஆயுத பூஜைக்கு வர்ற அத்தனை பூ இந்த மாதிரி பிளாக் வாட்டர்ல கிரே வாட்டர்ல க்ரோ பண்ணல தான் வருது.
ஸோ பிளாக் வாட்டரை யூஸ் பண்ண முடியாது, பட் கிரே வாட்டரை யூஸ் பண்ணலாம். நாங்களே பண்ணியிருக்கோம் விவசாயம் நிறைய. அந்த காலத்துல வந்து நீங்க நிறைய விவசாய வீட்டுக்கெல்லாம் போயிருந்தது பாத்தீங்கன்னா, வீட்டு பின்னால பாத்தீங்கன்னா நம்ம கிராமத்துல வந்து ஒருத்தர் வீட்டுக்கும் நம்ம கை கால் கழுவுற தண்ணி, கிச்சன்ல யூஸ் பண்ற வாட்டரு எல்லாமே வந்து நம்ம இதுல வாழை மரத்தை தான் விட்டுருப்போம். ஆனா வாழைக்காய், வாழைப்பூ, அந்த அந்த பழம் வர்றது எல்லாமே இஸ் கிளியர் குட் ஃபார் ட்ரிங்கிங். ஏன்னா அதுல வந்து நம்மளுக்கு கெமிக்கல்ஸ் கிடையாது, ரெண்டாவது பேத்தஜன்ஸ் நம்ம விடுறது இல்லை. ஸோ கழிவு வந்து கிரே வாட்டர் யூஸ் பண்ணலாம். அடுத்த கேள்வி வந்து ஆல்ரெடி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்ல இருக்கக்கூடிய நம்ம சொந்தமான ரெயின் ரமேஷ் அப்படிங்கிறவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. கேன் வி யூஸ் அல்கலைன் ஃபில்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காருங்க. அல்கலைன் ஃபில்டர் வந்து அல்கலைனா பண்ணவே தேவையில்லை. த மோர் அல்கலைன் இட் இஸ் நாட் குட் ஃபார் த ஹெல்த் ஆக்சுவலி. ஏன்னா 7க்கு மேல போயிடும். 7க்கு கீழே இருந்தாதான் வாட்டர் வந்து pH வந்து குடிக்கிறது நல்லா இருக்கும் ஆச்சுங்களா. இப்போ சிம்பிள் ஃபில்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிர்லா 3 வந்து யூசிங் சம்திங் கால் யூவி ஃபில்டர், ஒரு அல்ட்ரா வயலட் ஃபில்டர் கொடுக்குறாங்க. இந்த மழைநீர் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, கிணத்துல வந்து ஏதாவது உங்க தொட்டியில புழு வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு, அந்த தண்ணியை எடுத்து இந்த ஃபில்டர்ல விட்டீங்கன்னா அந்த புழு எல்லாமே மேல நின்றும். அல்ட்ரா வயலட் உள்ள ஆர்டிபிஷியல் ரேஸ் மூலியமா அந்த தண்ணீரை குடிக்கிற நீரா மாற்ற முடியும். பட் அல்கலைன் ஃபில்டர் வேண்டாம் யூஸ் பண்ண. இந்த எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அந்த தண்ணீரோட பயணத்தை வந்து நம்ம கைவிட்டு கெடுக்க போறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அது வந்து நம்மளுக்கு எதிர்ப்பாதான் போகும். ஏன்னா நீர் வந்து எல்லாத்துக்கூடயும் சேரும், ஆனா எல்லாத்துக்கூடயும் இருக்கும், ஆனா அதோட பயணத்தை பார்த்து போயிடும். அது ஆல்கலைன் ஆகட்டும், அது ஆசிட் ஆகட்டும், ஒரு பயணத்தை ஒரு காலகட்டத்தில் அது பிரிஞ்சு போயிடும் நம்மகிட்ட இருந்து. ஸோ வேண்டாம், அது பண்றது வேண்டாம். ஓகேங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, உலக லெவல்ல ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பத்தியும் உலகில மழைகளை ஜெனரேட், அதாவது ரெயின்ஸை ஜெனரேட் பண்றதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது இனிஷியேட்டிவ் இருக்கா? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அகைன் தட் இஸ் எக்ஸ்பென்சிவ். இட் இஸ் கால்ட் சீட் கிளவுடிங். சீட் கிளவுடிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏர்கிராஃப்ட்ஸ்ல போய் தேர் இஸ் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோம்ஸ் வந்து ஏர்கிராஃப்ட்ல போய் நம்ம அந்த சீடு, அதான் சொல்றேன்ல, நம்மளோட கீழே நிக்கிறதுல இருந்து 12 கிலோமீட்டர் வரைக்கும் நீர் வந்து லிக்விட் ஆகக்கூடிய தன்மையான இருக்கிற இடம். அதுக்கு மேல வந்து கேஷியஸ் ஸ்டேட்ல தான் இருக்கும். சாலிட் ஸ்டேட்டா இருக்கிற ஒரே இடம் நம்மளோட கிளேசியர்ஸ், நம்மளோட அண்டார்டிகா, நம்ம ஹிமாலய பகுதி மட்டும் தான் சாலிட். இந்த கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கிறப்ப என்ன ஆகும், அதை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம காப்பாற்ற முடியல. அந்த சாலிட் ஸ்டேட்ல இருந்து கேஷியஸ் ஸ்டேட் இருக்கும் பொழுது மறுபடியும் உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. மறுபடியும் அதுல இருந்து கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? இப்போ சாலிட் ஸ்டேட்ல இருந்து நம்மளுக்கு வந்து கேஷியஸ் ஸ்டேட்ல இருந்து நமக்கு வர்றப்போ 12 கிலோமீட்டர் வந்து நமக்கு இறங்குது தண்ணி. அதுக்கப்புறம் லிக்விட் ஸ்டேட்டா மாறுது. பிரசிபிடேஷன்ல இருந்து இன்னைக்கு எவாபரேட் ஆகி போய் கீழே வர்றப்போ. ஆனா அதை மாத்துறதுக்கு ஆர்டிபிஷியலா வந்து சீட் கிளவுடிங் இருக்கு. அந்த சீட் கிளவுடிங்ல என்ன பண்றாங்கன்னா, they take aircrafts and they use and they induce some kind of foams, actually chemical foams. அதுல வந்து எனக்கு அவ்வளவு டீடைல் நாலேஜ் கிடையாது. ஏன்னா அது வந்து because it is artificial, I have not put lot of thoughts together. நமக்கு என்ன ஈஸியா கிடைக்குதோ, 450 மில்லிமம் ரெயின் வந்து நம்மளோட கொங்கு பகுதியில் இருக்குதோ அதை பயன்படுத்துறது தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஒழியோ அந்த ஆர்டிபிஷியல் சைட் நான் என்ன போனதில்லை. ஸோ என்னோட சஜஷன், இருக்கிறத விட்டுட்டு நம்ம பறக்கிறது பிடிக்கிறது வேண்டாம். ரெண்டாவது, இன்னைக்கு நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா நம்ம வந்து மார்ஸ்க்கு விட்டு ராக்கெட் விட்டு பாக்குறோம், ஆனா நமக்கு வந்து இங்க தண்ணீர் எல்லாம் போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அந்த தேவை என்னங்கிறது உங்களோட இந்த 5 பஞ்சபூதங்கள் நீருக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதான் என்னோட சஜஷன். ஓகே. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னுடைய வீடு கட்டுவதற்கு இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிளஸ் இந்த மாதிரி நம்ம குடிக்கிறதுக்கு பிளஸ் சமையலுக்காக அல்லது மற்ற இதர பயனுக்காக நம்ம தொட்டி அமைப்பதற்கு என்ன தோராயமாக நம்ம இந்திய மதிப்புல செலவு செய்யறதுக்கு நம்ம ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு வீடு புதுசா கட்டிட்டு இருக்கிற ஒரு நண்பர் கேட்டிருக்காருங்க. ஹலோ, கேக்குதுங்களா? என்னோட கேள்வி உங்களுக்கு கேட்டுச்சுங்களா முழுசா? திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க, எனக்கு ஸ்டால் ஆயிடுச்சு தெரியல. நம்ம சொந்தம் வந்து ஒருத்தர் வீடு கட்டிட்டு இருக்காருங்களாமா பவானில. சோ வீடு கட்டுவதற்கு எனக்கு இந்த 3 தொட்டிகள் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி 3 தொட்டிகள் என்னுடைய வீட்டிற்கு நான் அமைக்கிறதுக்கு என்ன தோராயமாக செலவாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அவரை வந்து என் நம்பர் கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. நான் வந்து அவர்கிட்ட வீட்டு பவானில இருந்து நசினூர் வந்து வெறும் 10-15 மினிட்ஸ் தான் எங்க வீட்டுக்கு. கண்டிப்பா அவ்வளவுதான், வர சொல்லுங்க. நான் ஃபுல்லா தொட்டி கட்டுறதுக்கு டிபெண்டிங் ஆன் த கான்ட்ராக்டர், டிபெண்டிங் ஆன் ஹவ் யூ பில்ட், வித் வாட் யூ பில்ட், வாட் டைம் யூ பில்ட், அதெல்லாம் இருக்குதுங்க. சஸ்டைனபிளா எப்படி கட்டுறதுங்கிறத நான் காமிச்சு கொடுக்குறேன். ஏன்னா டிபெண்டிங் ஆன் ஹிஸ் ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட், வாட் ஹி வாண்ட்ஸ் டு இன்வெஸ்ட், அதுக்கு தகுந்த மாதிரியே பண்ணலாம். நம்ம லீஸ்ட்லயும் பண்ணலாம்,
ரொம்ப நல்லாவும் பண்ணலாம். கண்டிப்பா. சோ அவர் விட்டு நான் பார்த்து சொல்லிடுறேன். ஷூர். அடுத்த இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, நிறைய நண்பர்கள் இதே தான் கேட்டிருக்காங்க. சில பேர் சில நாளிதழ்கள்ல, சில கட்டுரைகள்ல, சில வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகள்ல வந்து மழைநீர் வந்து ரெகுலரா குடிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து உடல்ல நல்ல ஒரு சக்தி கொடுக்குது. பட் வேற தண்ணி மாற்றி குடிக்கும் பொழுது நம்மளுக்கு உடல்ல ஒவ்வாமை வந்துருது. அதனால வந்து மழைநீர் குடிக்கிறவங்க தொடர்ச்சியா மழைநீர் மட்டும்தான் குடிக்கணும். இடையில வேற தண்ணீர் மாற்றி குடிக்கும் பொழுது நம்மளுக்கு உடல்ல பல அலர்ஜி எல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. 100% கரெக்ட், 100% கரெக்ட். ஏன்னா மழைநீர்ல வந்து வேணுங்கிற மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு இயற்கையா வர நீர் அப்படியே குடிக்கிறோம், எந்த பிரச்சனை வராது. நம்ம உடல் நல்லா இருக்கு. நான் விட்டமின் டி எடுத்து நான் செக் பண்ணிட்டே இருக்கிறேன். என்னோட எக்ஸாம்பிள் எடுங்க. நான் மழைநீர் தான் குடிச்சிட்டு இருக்கேன். போன வாரம் வந்து ஒருத்தர் மேரேஜுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் என் பாட்டில் எடுத்துட்டு போக மறந்துட்டேன். அவங்க வந்து இந்த கப்பு தண்ணி வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சு குடிச்சேன். அந்த அன்னைக்கு நைட்டே எனக்கு வந்து தொண்டை கரகரன்னு வந்துருச்சு எனக்கு. ஆச்சுங்களா? சோ மழைநீர் குடிக்கிறவங்க என்ன ஃபாலோ பண்ணணும்னா, நீங்க லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் கார்ல போறீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து மக்கள் நீதி மையம்ல இருந்து எனக்கு சென்னை திரு கமல் சார் வந்து என்ன கூப்பிட்டுருந்தாரு. அவரோட ஆபீஸ் போயிருக்கப்ப நான் அவர்கிட்ட போய் டேபிள் வச்சது என்னோட பாட்டில் தண்ணி. இது என்னன்னு கேட்டாரு. மழைநீர் அப்படின்னு சொன்னேன். குடிக்கலாமான்னு கேட்டாரு. எடுத்து குடிச்சாரு. ஏன் அதை கொண்டு வந்திருக்கீங்க கேட்டாரு. நான் சொன்னேன், ஈரோட்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். நான் வேலை தண்ணி வாங்க விரும்பல, தண்ணி ஃப்ரீ, ஏங்க சார் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அன்னைக்கே அவர் ஆபீஸ்ல எல்லாத்தையும் மாத்திட்டாரு. அவர் அன்னைக்கே எல்லாம் பிளாஸ்டிக் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மழைநீர் சேகரிப்பு போட்டு 10 daysல செஞ்சு கொடுத்துட்டோம் ஆஃபீஸ்ல. சோ என்ன சொல்றேன், நீங்க லாங் டிஸ்டன்ஸ் போறப்ப என்ன காஷியஸா இருக்கும்னா, 50 லிட்டர் கேன் வாங்கி வச்சுட்டு புடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்காக ஃபிளைட்ல போறப்ப இதான் குடிப்பேன்னு சொல்ல முடியாது. ஃபிளைட்ல போறப்போ இல்ல அப்ராட் போறீங்க, டிராவல் பண்றீங்க. இப்ப நான் திருப்பி ஸ்காட்லாந்து போயிட்டாக்க நான் ஸ்காட்டிஷ் வாட்டர், டேப் வாட்டர் தான் குடிக்கிறேன். இப்ப நான் அங்க யூகேலயே நிறைய மினரல் வாட்டர்ஸ் இருக்கு, ஆனா டேப் வாட்டர் தான் குடிக்கிறேன். ரெண்டுக்கும் எனக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. அங்க இயற்கையா வந்து கிரவுண்ட்ல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க, இங்க வந்து இயற்கையா மழைநீர் குடிக்கிறேன். பெங்களூர் வந்தாலும் எங்க வீட்டுல அங்கேயும் மழைநீர் இருக்கு, குடிக்கிறேன். சோ எனக்கு அந்த பயணத்துல வந்து நான் அது கூட தொடர்ல இருக்குங்காட்டி அது எங்கூட தொடர்ல இருக்கு. நீங்க தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா அது கூட அதை வந்து நேசிச்சு அதை கூடவே வச்சுக்குங்க. உங்க கூடவே அது இருக்கும், உங்களுக்கு காப்பாற்றும். ஆனா வேற நீர் குடிக்க போனீங்கன்னா, ஏன்னா வேற நீர் வந்து சேஃபா இல்லையே, இட் இஸ் காட் பேத்தஜன்ஸ். இன்னைக்கு வந்து எப்படி வாட்டர் வந்து என் வீட்டு மேல விழுற தண்ணி தான் எனக்கு தெரியுது, நான் குடிக்கிறேன். ஆனா வாங்கி குடிக்கிற தண்ணி, பாட்டில்டு வாட்டர் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. until unless you drink reputed mineral water, பிஸ்லரி, கின்லி, அந்த பெப்சி கோலா வாட்டர்லாம் குடிச்சீங்கன்னா அது ஆர்ஓ தண்ணி, ஒண்ணுமே பண்ணாது. இன்னைக்கு வேற வழியே இல்லை. நேற்று போயிட்டு இன்னைக்கு வரதுக்குள்ள 3 பாட்டில் என் தண்ணியும் தீந்து போச்சுன்னு கின்லி ஒருத்தர் வாங்கி கொஞ்சம் தான் குடிச்சேன். பட் அது இன்னைக்கு நைட் எனக்கு ஏதாவது சோர் த்ரோட் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது உறுதி, அது கேரண்டி. அது ஆனா அது கேரண்டி பாத்துக்கணும். அதுக்கு என்ன நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமா, அதையும் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம். சரி, வேற தண்ணி குடிக்கிறப்ப நீங்க அதை சூடு பண்ணி குடிச்சுக்கங்க, இல்ல ஆரோ தண்ணியா பார்த்து குடிச்சுங்க. வேற வழியில நானே ஆரோ வந்து நேசிக்கிற ஆள் கிடையாது, எதிரி நான் அதுக்கு. பட் ஆரோ தண்ணியை வந்து நீங்க சூடு பண்ணி குடிச்சுங்க. உங்களுக்கு அந்த தண்ணி மழைநீர் கிடைக்கல அப்படின்னா இதை குடிச்சுங்க நீங்க, அதான் பெஸ்ட். நான் தான் டெஸ்டிமனி குடிச்சு ஒன்னும் ஆகலன்னு சொல்றது. கண்டிப்பா சொந்தங்களே, நிறைய கேள்விகளை நாங்க ஒன்று சேர்த்து உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையுமே நம்மளுடைய இன்றைய சிறப்பு பேச்சாளரிடம் மிக தெளிவாக உங்களுக்கு விளக்கங்கள் பெற்று தந்தோம். கடைசியாக 3 கேள்விகள், அந்த 3 கேள்விகளை முடித்துவிட்டு நம்ம இன்றைய சிறப்பு காணொலியை நிறைவு செய்வோம். அதாவது 3வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, மழைநீர் சுத்திகரிப்பு செய்வது நம் இன்றைய தேவை முக்கியமா இருக்கிறத நீங்க சொல்லியிருக்கீங்க. நாங்க எங்களுடைய வீடுகள் எல்லாம் அதை நிறுவிடுறோம். குழந்தைகளுக்கு இந்த மழைநீர் கொடுக்கும் பொழுது ஏதாவது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா, அல்லது உடனடியாக சளி, காய்ச்சல் அந்த மாதிரி தொந்தரவு வருமா, அல்லது அவங்களை பழக்கப்படுத்துவது எப்படின்னு குழந்தைகள் நலன் சார்ந்து கேட்டிருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த கொரோனான்னு ஒன்று வந்தது, அதுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. என்ன பண்ணாங்க, ஃபைசர் வந்து 43,000 டிஃப்ரெண்ட் பீப்புள் மேல ட்ரை பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க ஒரு டர்க்கிஷ் பீப்புள் கப்பல் ஜெர்மனியில வந்துகிட்டு எல்லா நேஷனாலிட்டி மேல ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரிதான் நீங்க குடிங்க, கொஞ்சோண்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க. காலையில மத்தியானத்துக்குள்ள சளி பிடிக்குதான்னு பாருங்க. இல்லையா கண்டினியூ பண்ணுங்க அப்படியே. ஸோ குழந்தைங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றது வந்து இஸ் நாட் அ பேட் ஐடியா. பட் நீங்க என்ன பண்ணணும்னா பி ஷூர், ஏன்னா குழந்தையோட இம்யூனிட்டி என்னைக்குமே ஒரு லெவல் தான் இருக்கும். ஏன்னா நான் அதான் சொன்னல, நம்மலாம் நிறைய வந்து நம்மளாம் ரொம்ப அட்டாச் ஆகிட்டோம் இன்ஃபெக்ஷனுக்கு. இப்போ நான் போய் என்னோட மொபைல் டாப் கடையில் மெடிக்கல் ஸ்டாப்ல போய் நான் என்னோட மொபைல் டாப்போ இல்லை வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு விட்டமின் சி வாங்க போறேன்னா, நான் நின்று வெளியில வர்றதுக்குள்ள ஒரு 5 பேர்த்து வந்து ஓவர் த கவுண்டர் எங்க ஃபார்மசிஸ்ட் ட்ரீட் பண்ணிடுவாரு நசினூர்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரே ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாரு, அது ஒரு பேண்டப்ரசால் கொடுப்பாரு. அந்த ஆன்டிபயோட்டிக் பாத்தீங்கன்னா 2nd ஜெனரேஷன் 3rd ஜெனரேஷன் டாப் அண்ட் ஆன்டிபயோட்டிக் மெட்ரானிடிஸ்னால் அந்த மாதிரி கொடுப்பாங்க. எதுக்காக? சோர் த்ரோட். ஏன்னா இது வந்து நம்ம வந்து பாடி அட்டாச் ஆகி போச்சு, நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல் ஆயிட்டோம்.
அந்த மாதிரி இல்லாம உங்க பாடிக்கு எதிர்ப்பு சக்தி வேணும்னா இந்த மாதிரி இயற்கையா கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. பட் அந்த வாட்டரை வந்து செக் பண்ணிக்கங்க. நீங்க குடிச்சாலும் குழந்தைக்கு கொடுத்தாலும் அது அன்வான்ட் இடத்துல ஸ்டோர் பண்ணாம இருக்கக்கூடாது. எங்க வீட்டுல பார்த்தா நாய் 5 நாய் இருக்கு, 2 பூனை இருக்கு, வாய் வச்சிடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க வந்து க்ளோஸ் லிட்ல வச்சிருக்கோம், பானையை மூடி வச்சிருக்கோம். அந்த மாதிரிலாம் இல்லாம பேத்தஜன்ஸ் இல்லாம நீங்க ட்ரை பண்ணி நல்லா இருக்குன்னா டெய்லி பேசிஸ்ல செக் பண்ணி கொடுக்கறது தவறு கிடையாது. பட் ஆன் டெய்லி பேசிஸ் யூ செக். இன்னொன்னு, அப்ராட்ல இருந்து வரீங்க, குழந்தைங்களை கூட்டிட்டு வரீங்க, திடீர்னு குழந்தை கொண்டாந்து ரெயின் வாட்டர் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து சளி பிடிக்கும். ஆனா அதுக்காக பெஸ்ட் என்னன்னா, ஸ்டார்ட் தம் வித் சம் கைண்ட் ஆஃப் மினரல் வாட்டர், ஸ்லோலி ஸ்டார்ட் தம் டு இன்ட்ரடியூஸ் டு ரெயின் வாட்டர். நான் அப்படிதான் என் பையனுக்கெல்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். நாங்க எங்க ஃபேமிலி, என் குடும்பத்தில் எல்லாரும் ரெயின் வாட்டர் தான் குடிக்கிறோம். இது வரைக்கும் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்னு போய் ஒரு மாத்திரை சோர் த்ரோட்டுன்னு வாங்கி இல்ல ஒரு சளி பிடிச்சிருக்குன்னு வேற தண்ணி குடிச்சு வந்திருக்கு, ரெயின் வாட்டர் குடிச்சு வந்தது கிடையாது. மிக்க தெளிவான ஒரு பதில் கொடுத்திருக்கீங்க. நிறைய அன்பர்கள் இதே சார்ந்த கேள்விகள் கேட்டதுனால சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அடுத்தது முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, நம்மளுடைய இன்றைய காணொளி மூலியமா, இன்றைய ஜூம் செஷன் மூலியமா நிறைய சொந்தங்கள் நம்மளுக்கு வந்து எல்லாரும் நாங்க ஒன்றிணைஞ்சு ஒரு என்ஜிஓ நீங்க நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி உங்களுடைய ஒன்றிணைஞ்சு ஒரு பயணத்தை நம் ஈரோடு, கோவை, திருப்பூர் இந்த மாதிரி மாவட்டங்களையும் அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலையும் இது கொண்டு சேர்த்து ஒரு குழுவா நம்ம கொண்டு சேர்த்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கேட்டிருக்காங்க. அதன் மாதிரி நீங்க அந்த என்ஜிஓல நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாத்தையும் இணைச்சு அவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு பிளஸ் ஒரு அவேர்னஸ் கொண்டு போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா முடியும். கண்டிப்பா. நான் வந்து பெங்களூர்ல வந்து 1980 இருந்து 1990 வரைக்கும் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஆரம்பிச்சது, வாட்டர் ஸ்ட்ரெஸ். அதாவது நிறைய மக்கள் வந்து மைக்ரேஷன் ஆரம்பிச்சு இந்த டைம்ல தான் கர்நாடகால இருந்து. அது ஏன்னு பாக்குறப்பதான் இந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு தெரிய வந்தது. சோ எனக்கு அப்பவே கத்துக்கிட்டேன், இது வந்து நம்ம வந்து இப்பவே இன்னைக்கு காஷியஸா கையில எடுக்கல அப்படின்னா நாளைக்கு நம்ம ஜென்ரேஷன், எனக்கு ஏஜ் வந்து 50, நான் வந்து சொல்றது 22 இயர்ஸ் ஏஜ்ல நான் பெங்களூர்ல பார்த்தேன் என் ஸ்ட்ரெஸ்ஸை. இப்ப அப்படி இருக்கிறப்போ இப்ப எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் ஒரு தனி மனிதனா, நான் என் தோல்பை, என்னோட எந்திரங்கள், என்னோட நம்பிக்கை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இந்த ஒரு ரெயின் வாட்டர் லிட்ரஸி ஃபவுண்டேஷனுக்கு என்னோட நண்பர்கள் பெங்களூர்ல உதவி செஞ்சு ஓபன் பண்ணி நான் தனி மனிதனா செயல்பட்டு இருக்கேன். இன்னைக்கு நிறைய என்ஜிஓஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபைனான்சியலாவும் சப்போர்ட் பண்றோம். அவங்களுக்கு நாங்க we are also giving knowledge support, we are also giving பிசினஸ் சப்போர்ட் எல்லாமே கொடுக்குறோம். நிறைய கம்பெனி திருப்பூர்ல எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் மிகப்பெரிய இது வந்து ரெயின் இதை எடுத்து இந்த கம்பெனி எடுத்து அவர் நடத்தி நல்லா பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஸோ அந்த மாதிரி திருப்பூர்ல பண்றாரு. நான் சொல்றது ஒன்னே என்னன்னா, நீரை வச்சு சம்பாதிக்கணும்ட்டு தயவுசெய்து பண்ணாதீங்க. நான் சொல்றது என்னன்னா, இந்த கான்செப்டை வச்சு சம்பாதிக்க முடியும் நீங்க. ஆனா இந்த கான்செப்டை வச்சு நீர் பண்ணி அந்த நீரை வச்சு சம்பாதிக்க போறது தவறான கான்செப்ட். பட் இந்த என்ஜிஓ மூலியமா ஐ வுட் சே பிகம் ஏ நான் ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன். நீங்க தனிப்பட்ட மனிதனா எனக்கு இதுதான் தொழிலா இருக்க போதுன்னா அதுக்கு தனியாவே நான் உங்களுக்கு பிளான் கொடுக்குறேன், தவறே கிடையாது. இதே ஒரு தொழிலா நீங்க பண்ணி உங்க குடும்பத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்க ரெவன்யூ எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஊரா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னும் பண்ணுவேன், பண்ணிக்கிட்டே இருப்பேன், பண்றேன். இன்றைய காணொளியில் நிறைய சொந்தங்கள் நம்மளுடைய சிறப்புரையை கேட்டு முக்கியமா நிறைய அன்பர்கள் வந்து ஒரு பெரிய எழுச்சி பெற்றிருக்கீங்க. நிறைய நண்பர்கள் வந்து நிறைய சொந்தங்கள் வந்து அந்த என்ஜிஓ கான்செப்ட் பிளஸ் எங்களுடைய ஊருக்கு நாங்க இந்த மாதிரி பண்ணணும், எங்க வீட்டுக்கு பண்ணணும், எங்க தொழிற்சாலைக்கு பண்ணணும், நாங்க வந்து இதை வந்து சமூக சேவையாக பண்ணணும்னு இதே சார்ந்த நிறைய கேள்விகள், கிட்டத்தட்ட ஒரு 50 கேள்விகளுக்கு மேல அதை சார்ந்து வந்ததுனால அதுக்கு எல்லாத்துக்கும் அவர் தெளிவான ஒரு பதில் கொடுத்துட்டாரு. கண்டிப்பாக நம்ம அதை ஒன்றிணைஞ்சு உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் நாம ஒரு விடை கண்டுபிடித்து அதை செயலாற்றுவதற்கு கண்டிப்பாக முனைப்புடன் இருப்போம். அதை சார்ந்த கேள்விகள் இனிமேல் நான் கேட்க போறது இல்லைன்னா அதுக்கு உண்டான விளக்கங்கள் நிறைய கொடுத்துட்டாரு. இப்ப அடுத்த ஒரு கடைசியான ஒரு கேள்வி வந்து நம்ம சொந்தங்கள் வந்து இந்த ஆர்ஓ வாட்டர் பத்தி மறுபடியும் கேட்டிருக்காருங்க. சுப்ரீம் கோர்ட்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்ஓ வந்து உடல் ரீதியாக ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லி அதை தடை பண்ணிட்டாங்க. நம்ம ஆர்ஓ வாட்டரை வந்து குடிக்கிறத நம்ம நிப்பாட்டிட்டு நார்மல் வாட்டரை நீங்க சூடு பண்ணி குடிச்சுக்கலாம் அல்லது ரெயின் வாட்டரை ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம குடிச்சுக்கலாம்னு நீங்க தெளிவா சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் சில பேருக்கு வீட்டுல ஆர்ஓ போட்டதுனால அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, அந்த ஆர்ஓ வாட்டரை மண்பானையில ஊத்தி குடிக்கலாமா அல்லது செம்பு பாத்திரத்துல ஊத்தி குடிக்கலாமா அல்லது சுட வச்சு குடிக்கலாமா, இப்படி எல்லாம் கேள்விகள் வருது. அதை பத்தி ஒரு விளக்கம். தண்ணி அந்த ஆர்ஓக்குள்ள போச்சுனாலே இப்ப பாதி சக்கையை உறிஞ்சி எடுத்துருது, வேணுங்கிற மினரல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து தின்றுது அது. சோ நீங்க குடிக்கிறது சக்கை, அந்த அந்த மறுபடியும் தான் சொல்றேன், கரும்பு எடுத்து மிஷின்ல விட்டு நீங்க ஜூஸை குடிக்கிறதுக்கு அந்த சக்கையை கடிச்சு தின்னுட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த சக்கையில ஒண்ணுமே இல்லை, அந்த பால் தான் நீங்க குடிக்கணும். சோ அந்த அந்த தண்ணீர் எடுத்து விடுறது, அதாவது அந்த ஆர்ஓக்குள்ள விடுறதுக்கு முன்னாடி ஏன் அந்த ஆர்ஓக்குள்ள விடுறாங்கிற கேள்வி நம்ம யாருமே இத்தனை பேர் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆர்ஓ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு எனக்கு ரூஃப் இருக்கு, அடுத்த மலைக்கு நான் ரெடி ஆகுறேன்,
அந்த மலையை எடுத்து டேங்க்ல விட இல்ல ஒரு பானையில ஸ்கூல் எடுங்க 49 குழந்தைங்க இருக்காங்க, அதுல 22 நரிக்குறவ பசங்க இருக்குதுங்க. அவங்களுக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா 30 வீடு வாக்கியாமேட்ல ஈரோட்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். அங்கிருந்து வேன் போட்டு நாங்க கூட்டிட்டு வரோம், நான் நடத்துற ஸ்கூலு. அந்த குழந்தைங்க டெய்லி ஒரு பாட்டில் மழைநீர் கொண்டு வருது அங்கிருந்து, எங்க ஸ்கூல்ல இருக்கு மழைநீர். அதே மாதிரி மிச்ச மலைவாழ் மக்கள் பர்கூர்ல இருந்து வந்து இங்க செட்டில் ஆன பசங்க அவங்களும் வர்றாங்க. அந்த அத்தனை குழந்தைங்களும் குடிக்குது. ஏன்னா அந்த குழந்தைங்க ஒரே வாட்டி தான் சொன்னேன், ஆரோ குடிச்சீங்க எலும்பு வீக் ஆயிரும், ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். 20th செஞ்சுரியோட மிகப்பெரிய அழிவு காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, the silent killer for this century is osteoporosis because of RO, because of the deficiency. நான் பேர் சொல்ல போறதுல கம்பெனிஸ் மேல நாங்களே நிறைய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் RO கம்பெனிஸ் மேல போட்டு மூடி இருக்கோம் நிறைய கம்பெனிஸ். இன்னைக்கும் ஃபைட் பண்றோம் அதை பத்தி. ஏன்னா இது வந்து அழிவு மட்டும்தான். RO இஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். எதுக்கு தெரியுமா? உங்க துணியில இருக்கிற சாயத்தை நினைச்சோம்னா அந்த சாயத்தை பிரிக்கணும், அதுதான் RO. அது 3rd ஸ்டேஜ் ஆஃப் ஃபினிஷ் அது. பட் RO இஸ் நாட் ஃபார் ட்ரிங்கிங். இதை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்க. அதான் சொல்றேன்ல, இன்னொரு சப்ஜெக்ட் நான் என்ன பேச வேண்டியது பேசவே இல்லை. எப்படி இந்தியாவுக்குள்ள வந்து நாட்டு மாடு அழிக்கிற ஒரு இது வந்தது, எப்படி ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி அழிச்சாங்க, இது எல்லாமே சரண்டட் பை வாட்டர். ஃபார்மசி, ஃபர்டிலைசர், நாட்டு மாடு அழிக்கக்கூடிய தன்மை, அதுக்கு வர்ற செமன், இதே ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்கு. அதுக்கு இன்னொரு 1 மணி நேரம் நான் பேசணும். ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரே வழி, அந்த RO இன்னைக்கு நீங்க நைட் போய் ஆஃப் பண்ணுங்க, எனக்கு நாளைக்கு வந்து நான் வந்து மழை வரட்டும், மழை வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, பிடிச்சு வச்சுட்டு இது ஒரு கிளாஸ் குடிங்க, அது ஒரு கிளாஸ் குடிங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதை அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க, அப்புறம் இதை அப்படியே டேக் ஓவர் பண்ணுங்க, மாற்றங்கள் தெரியும். ROல கண்டிப்பா சளி பிடிக்காது. ஏன் தெரியுமா? பேத்தோஜன், வைரஸ், நல்ல மினரல்ஸ் இருக்கிற விட்டமின் டி எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துருது வெளியில. அந்த எடுத்து 50% கழிவு எடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, அது ஆக்சுவலி வந்து அதுல பேத்தோஜன்ஸ் மட்டும் தான் தவறா இருக்கும், மிச்சம் நீங்க அதை குடிக்கலாம், திருப்பி அந்த டிடிஎஸ் குடிக்கலாம். ஸோ இட் இஸ் ஆல் அப் டு யுவர் மென்டல் எபிலிட்டி டு ஸ்டாப் இட். நீங்க தான் நிறுத்தணும். நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு விருந்து கொடுக்குறேன். எங்களோட சமையல்ல இருந்து எங்களோட நீங்க உள்ள வந்து வெளியே போற வரைக்கும் குடிக்கிறதுல அத்தனையும் மழை நீரா இருக்கும். ஆனா உங்களுக்கு 10 days டைம் கொடுக்குறேன் வித் அன் இன்சூரன்ஸ் ஃபார் யூ, தட் உங்களுக்காக ஒரு சளி பிடிச்சு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஐ வில் பே த என்டையர் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் ஐ வில் காம்பன்சேட் யூ. அதான் நான் வைக்கிற சேலஞ்ச். நீங்க அதே RO நான் சொல்றேன், 10 வருஷம் குடிங்க, 5 வருஷம் குடிங்க, யுவர் ரெஸ்ட் அஷ்யூர்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் இஸ் கேரண்டீட் ஃபார் யூ. நீங்க எல்லாரும் செக் பண்ணி பாருங்க, விட்டமின் டி போய் செக் பண்ணி பாருங்க. நாளைக்கு காலையில் எல்லாருமே உங்க வீட்டுல 5 பேர் இருந்தீங்கன்னா 4 பேர் விட்டமின் டி டெஃபிஷியன்டா இருப்பீங்க. அதுல கால்சியம் டெஃபிஷியன்சி கேரண்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் மை ரிக்வெஸ்ட் ஃபார் யூ, ஸ்டாப் இட் டுடே. இப்ப மழை இல்லை, ஆனா மழை அடிச்சதுன்னா யூஸ் பண்ணுங்க. எனக்கெல்லாம் மழை பெஞ்சா பண்டிகை அது. அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற அந்த நோயை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருங்க. நிறைய நண்பர்களுக்கு எனக்கும் அதை பத்தின கொஞ்சம் ஒரு விளக்கம் கொடுத்தா நல்லா. நான் சொல்றேன், பட் இல்லையா டாக்டர்ஸ் இருப்பாங்க இந்த குரூப்ல, அப்புறம் எனக்கு அடிதான் உழுவும் எனக்கு. ஏன்னா ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது ஒரு எலும்புல வந்து சத்து குறைவு கூடிய இருக்கிற ஒரு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கக்கூடிய ஒரு வியாதி. அது மெயின்லி பாத்தீங்கன்னா தேர் ஆர் வேரியஸ் ரீசன்ஸ். RO மட்டும் வராது. 40-45 இயர்ஸ் ஆகி சில பேர் பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ், எஸ்பெஷலி விமன் வந்து மெனபாஸ் ஸ்டேஜ் போறப்போ அவங்களுக்கு நிறைய வந்து விட்டமின் டியும் இது கால்சியமும் குறையக்கூடிய தன்மை இருக்கு. அது ஒரு ரீசன் இருக்கு. நெக்ஸ்ட் மென்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த மாதிரி RO, நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்கிற டிஃப்ரெண்ட் உணவுகள் நம்ம எடுக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா கால்சியம், இன்னைக்கு நாங்க வந்து எங்களோட ஸ்கூல்ல வந்து பாரம்பரிய உணவு வந்து நாங்க பாரம்பரிய அரிசி வகைகள் வந்து நாங்க குழந்தைங்களுக்கு வந்து எங்களோட நாட்டு மாடு நாட்டு விவசாயத்துல கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒருத்தர் ஒரு நெல் ரகம் காமிச்சாரு, இதுல தனியா கால்சியம் இருக்குதுங்க, நீங்க பண்ணீங்கன்னா கால்சியம் இதுல ஆட் பண்றீங்களான்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு விவசாயத்தோட பயணம் 5 வருஷம் தான். அவர் சொன்னா இல்லைங்க, இந்த நெல் சாப்பிட்டீங்கன்னா இந்த அரிசி இதுல கால்சியம் இயற்கையாவே இருக்குது அப்படின்னாங்க. அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல வர்றதுதான் ஆஸ்டியோபோரோசிஸ். வீக் ஆகிட்டு வரும். அப்புறம் நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியாம போறீங்க, உங்களுக்கு திடீர்னு ஸ்டெராய்டு கொடுக்குறாங்க. ஸ்டெராய்டு கொடுக்குறப்ப என்ன ஆகும், ஒரு சைடு எஃபெக்ட் வந்து 5-6 இயர்ஸ் கழிச்சு டயபிட்டிஸும் வரும், பிளஸ் பாடியில வந்து வீக் ஆகும். அது ஆட்கால்னு சொல்லிட்டு கால்சியம் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க ஸ்டெராய்டு எடுக்கிறப்போ. அதுதான் ஸ்டெராய்டை ஸ்லோவா டேப்பர் பண்ணுவாங்க, டேப்பர் பண்ணி தான் வெளியில எடுப்பாங்க. ஸோ ஆஸ்டியோ கால்சியைட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை பாதுகாப்பு பண்ணல அப்படின்னா, இப்போ எங்க மதன்லாம் இறந்ததே ஆஸ்டியோபோரோசிஸ்னால தான். உடம்பு பாக்கில் உடம்புல இருக்கிற அத்தனை எலும்புகள் வீக் ஆகும். சும்மா தவறி கீழே விழுந்தீங்கனாலே கையில இருக்கிற எலும்பெல்லாம் பொறுன்னு போயிடும். சர்ஜரி பண்ண முடியாமல இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதான் ஆஸ்டியோபோரோசிஸ். அண்ட் ஒன் ஆஃப் தம் இஸ் RO. ஓகே. சொந்தங்களே, இன்றைய சிறப்பு காணொளியில் நிறைய தகவல்கள் நிறைய பேருக்கு தெரியாம இருந்து நிறைய கேள்விகள் எங்களுக்கு வந்த வண்ணம் இருந்தது. உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் ஒரு கன்சாலிடேட்டடான ரிப்ளை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். சில பேருடைய கேள்விகள் இண்டஸ்ட்ரியலுடைய எஃப்ளூயன்ட் பத்தி எல்லாம் இருந்தது. அது இன்றைய தலைப்பு சார்ந்தும்
தொழில் சம்பந்தமாகவும் டைரக்டா இல்லாதனால அந்த கேள்விகளை நீங்க நான் சேட் பாக்ஸ்ல போட்டிருக்கிற அந்த மின்னஞ்சல் இமெயில் ஐடிக்கோ அல்லது வாட்ஸ்அப் குறுஞ்செய்தியாகவோ எனக்கு நீங்க அனுப்பலாம். தொழில் வாய்ப்புகள் அல்லது ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பத்தியோ அல்லது என்ஜிஓ மாதிரி நம்ம ஒன்று சேர்ந்து கேபிஎன் மூலியமாக இன்றைய சிறப்பு விருந்தினருடன் நம்ம ஒரு பயணம் மேற்கொள்ளலாம் என்று நிறைய நண்பர்கள் அதை சார்ந்த கேள்விகளை கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 கேள்விகள் அதை சார்ந்து இருந்தது. அந்த மாதிரி உங்களுடைய ப்ராஜெக்ட், உங்களுடைய டீடைல்ஸ் நீங்க தெளிவாக மின்னஞ்சல் இமெயில் மூலியமாக india@kbnglobal.org அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா அந்த தகவல்கள் இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் கொண்டு சேர்க்கப்பட்டு அதை எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி அதில் விருப்பமுள்ள நண்பர்களை ஒன்றிணைத்து, சொந்தங்களை ஒன்றிணைத்து நம் அடுத்த கட்ட முயற்சிக்கு எடுத்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதனால அவருடைய நேரமும் விரயமாகாது, உங்களுடைய நேரமும் விரயமாகாது, கேபிஎன் டீமுடைய நேரமும் விரயமாகாது. நம்ம அடைய வேண்டிய குறிக்கோளை கூடிய விரைவில் சீக்கிரமாக அடைய முடியும். அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். தனித்தனியாக நீங்கள் அதை எங்களோட கொண்டு சேர்க்க வேண்டும் என்று விரும்பினால் அது கொஞ்சம் இடைஞ்சல்கள் இருக்கிறதுனாலதான் இந்த விண்ணப்பத்தை உங்களுடன் தாழ்மையுடன் வைத்துக் கொள்கிறேன். தயவு செய்து உங்களுடைய பிசினஸ் ப்ரொபோசலை கேபிஎன் உடைய இமெயில் ஐடி india@kbnglobal.org என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக நாம் சேர்ந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் என்ற ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாவும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த வாய்ப்புகளை பல சொந்தங்களுக்கு கொண்டு சேர்த்து சமுதாயத்துல ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி அதன் மூலியமாக தொழிலாகவும் இன்றைய சிறப்பு விருந்தினர் சொல்லுவது போல் அதைய அவேர்னஸை கொண்டு சேர்க்கும் பொழுது நம்மளும் அதோட பயன்பாடு அடையஞ்சு நம்ம கொங்கு சொந்தங்கள் அனைவரும் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் அவர்களுடைய தொழில் வாய்ப்பை பெருக்குவதற்கும் கண்டிப்பாக இன்றைய காணொளி மிக்க உறுதுணையாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். 36 நாடுகளுக்கு மேற்பட்ட கொங்கு சொந்தங்களின் சார்பாகவும் 3800 நண்பர்கள், சொந்தங்கள் ஒரே குழுவாக, ஒரே குடும்பமாக கேபிஎன் குளோபல் டெலிகிராம் என்ற ஆப்பில் திரு பழனியப்பன் மாரப்பன் மலேசியா அவர்களுடன் இரவு பகல் பாராத உழைப்பில் அனைவரும் ஒன்று சேர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த கட்ட இலக்கு நோக்கி நம் ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக ஒன்றுபட்டால் எதையும் வெல்லலாம் என்ற இந்த காணொளி கருத்தரங்கு 37வது கருத்தரங்கு இன்றுடன் முடிவடைகிறது. இதற்கு வந்துள்ள அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும், நண்பர்களுக்கும், மற்ற ஏனைய அனைத்து விருந்தினர்களுக்கும் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் இந்தியாவின் சார்பாக உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவரின் சார்பாகவும் இன்றைய சிறப்பு விருந்தினர் நமக்கு அவருடைய நேரத்தை ஒதுக்கி நம்முடன் நம் இந்திய தேசத்தின் சார்பாக அவர் வாழ்ந்த கொங்கு மண்ணின் மீது உள்ள பற்றில் அனைவரும் ஒரு நல்ல வழியை நம் சமுதாயத்திற்கும் நம் சந்ததியருக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று இவ்வளவு நேரம் அடைமலையாக நம்மளுக்கு நிறைய விஷயங்களை பரிமாறியுள்ளார். அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் கேபிஎன் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கருத்தரங்கினருக்கு வந்து எங்களுடன் உரையாடியதற்கு கேபிஎன் சார்பாக மிகவும் மிக்க மிக்க நன்றி. மீண்டும் மீண்டும் உங்களுடன் தொடர்ந்து நேரலையில் சந்திக்கும் ஒரு வாய்ப்பையும் நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதை கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றுவோம். சொந்தங்களே, நம்முடன் இணைந்திருங்கள். இன்றே கேபிஎன் டெலிகிராம் குரூப்பில் இணையுங்கள். 3800க்கு மேற்பட்ட சொந்தங்கள் இணைந்துள்ளனர். உங்களுடைய சொந்தங்களையும் உங்களுடைய உறவினர்களையும் அதில் இணைத்து விடுங்கள். எல்லோரும் பயன்பெறட்டும். எல்லோரும் பயன்பெற்றால்தான் நம் சந்ததியருக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்க முடியும். இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது போல அதாலால் அனைவரும் ஒன்று சேர்வோம், ஒன்றுபட்டால் எதையும் வெல்லலாம் என்று கூறி இன்றைய உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில்
மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 13 2999 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.